சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியரோ வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஈழர் அருணாச்சலம் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். வாழ்வியல் பகுதி 4. ஐயா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தலைப்பு சொல்லிட்டேன். நன்றி, வணக்கம். வணக்கம். உங்கள் ஈழர் அருணாச்சலம் விஜயகுமார் பேசுகிறேன். சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை நிறுவனர் பாலகிருஷ்ணனுக்கும் மற்ற உறுப்பினர்களுக்கும் என் சிறந்தாந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வாழ்வியல் பகுதி 4. இந்த வாழ்வியல் அப்படின்றது என்னன்னு, உயிர் மற்றும் உடல் இதை பேணி காப்பது எவ்வாறு, இந்த பூமியில் படைக்கப்பட்ட இந்த ஜீவராசிகள் அப்படின்னு சொல்லப்படுகின்ற மனித இனங்கள் எப்படி இயங்குகிறது, இந்த பிரம்மம் அப்படின்னா என்ன, அண்டம் அப்படின்றோம், பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுகிறோம், பிண்டம் சொல்லுகிறோம், தண்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதெல்லாம் எதை நமக்கு பிரிக்கிறது, எதை நமக்கு ஆளுமை செய்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளாமல், நாம் மகத்துவமாக வாழ்ந்த ஒரு மனிதன் ஏன் மருத்துவத்துக்குள் நுழைந்தான், அஞ்சரை பட்டி உங்களுக்கு நகர்ந்து சென்று மாத்திரை பெட்டி ஏன் உள்ளே வந்தது, நம்மளுடைய வாழ்வியல் முறை மாறியது, லைஃப் ஸ்டைல், நமது ஆடை மாறியது, நமது உணவு மாறியது, விவசாயம் என்ற அக்ரிகல்ச்சர் என்று சொல்லுகின்ற கலாச்சாரம் மாறியது. கல்ச்சர்னா கலாச்சாரம், அக்ரிகல்ச்சர் விவசாயம் என்பது நம்முடைய கலாச்சாரம், அது ஒரு வியாபாரம் அல்ல. அதே போல் ஒரு மனிதனுக்கு என்ன கலாச்சாரம், தனி மனித ஒழுக்கம்தான் இங்கு நாட்டையும் வீட்டையும் காப்பாற்றுகிறதே தவிர வேறு எந்த சட்ட ஒழுங்குகளும் நம்மை காப்பாற்றுவது இல்லை. அதெல்லாம் தவறுகள் நடந்த பிறகு எப்படி சட்டம் சம்பிரதாயம் உள்ளே வருகிறதோ அதே போல் நாம் கெட்டவர்கள், நாம் கெட்டதுனால்தான் நமக்கு மருத்துவம் உள்ளே வந்தது. இங்கு நல்லது கெட்டது என்பது உலகத்தில் ஒன்று கிடையவே கிடையாது. நல்லதுக்கு ஒரு லிஸ்ட் கிடையாது, ஒரு மேனுவல் கிடையாது, கெட்டதுக்கும் ஒரு மேனுவல் கிடையாது. நமக்கு பிடித்தால் நல்லது, பிடிக்காவிட்டால் கெட்டது. இதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். பட் நம்ம உடல் படைக்கும் போதே ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, ஒரு யூசர் மேனுவல். ஒரு டாக்டர் பதிவு கூட என் குழுவில் போட்டிருந்தார். நாம பேசுகின்ற இந்த வாழ்வியல் முறையை தான் அவரும் திருப்பி சொல்கிறார். உன் உடல் ஒருபோதும் தவறு செய்வது இல்லை, நீதான் தவறு செய்கிறாய். இந்த உடல் ஏன் தவறு செய்கிறது அப்படின்னு நம்ம நினைச்சு போகும்போதுதான் மருத்துவங்கள் மகத்துவம் பெறும். நாம் உடல் தவறே செய்யாது, நாம் தான் தவறு செய்கிறோம். நாம் என்றால் யார்? புற வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு மாறிச்சு. இந்த புற வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் அப்படின்னு என்ன பார்த்தோம்? ஆடை, அணிகலன், ஆபரணங்கள், மற்றவர் ரசிக்கணும், மற்றவர் நம்மை பாராட்டணும், மற்றவர் வாழ்க்கையை நாம் வாழணும், அவங்கள மாதிரியே நம்ம வாழணும், அவங்கள மாதிரியே நம்ம இருக்கணும். அப்படின்னா அவங்கள மாதிரி நம்ம உழைத்தோமா, அவர்கள் மாதிரி நாம் முன்னேறினோமா? எப்படியாவது நம்ம புற வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், கடனை உடனே வாங்கி தான் நம்ம போய் சிக்கிறோம். அப்போ இந்த மனது இந்த மூளையும் சேர்ந்து உன்னை எங்கே தள்ளுகிறது? அதுதான் இங்க $1 மில்லியன் கொஸ்டின். இதுதான் திருமூலரும் சொல்லுகிறார். வல்லார் பெருமானும் அதுதான் சொல்லுகிறார். அகத்தி அப்படின்னா என்ன, அடுப்பு தீயை பத்தி அவர் சொல்லல. அகத்தி அப்படின்னா என்ன? அகத்தில் எரிகின்ற ஒரு தீ, இதுதான் நம்மளுடைய நாதன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற. இந்த தீ இல்லை என்றால் நாம் சடலம். அப்போ இந்த சடலத்தை உயிருள்ள பொருளாக இருந்த ஒரு மனிதனை எப்படி சடலமாக மாற்றியது? யார் மாற்றியது? நம்மளுடைய வாழ்வியல் முறைதான் மாற்றியது. அவசரமாக நாம சமைக்கின்றோம், அவசரமாக நாம் குளிக்கின்றோம், அவசரமாக நாம் சாப்பிடுகிறோம், அவசரமாக நாம் ஓடுகிறோம். நிச்சயமாக நம்மளுக்கு அவசர உதவி எண் தேவை. 108 அப்படின்னு ஒரு நிலையை போறோம். என் உடலில் நடக்கின்ற ஒரு விஞ்ஞானத்தை வெளியே இருக்கிற விஞ்ஞானம்
எப்படி கண்டுபிடிக்கும் என்ற ஒரு காமன் மேன், ஒரு லாஜிக் சிந்தனை கூட ஒரு மனிதனுக்கு இல்லாமல் போன ஒரு கல்வி, புற வாழ்க்கை அப்படின்னு இருக்கும்போது நாம் எப்படி இதை சீர் செய்ய முடியும்? அதை சீர் செய்வதற்கு என்னென்ன வழிகள் இருக்கு? நிச்சயமாக மருத்துவ முறைகள்ல உங்களால் நோயோடு தான் வாழ முடியும். மருந்து உண்ணும் போது நீங்க நோயோடு தான் வாழ முடியுமே தவிர நோயை குணப்படுத்த முடியாதுன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நோயை உங்களால குணப்படுத்த முடியல. ஏன் திணறுகிறது? எந்த ஒரு மருத்துவமும் மனித உயிரை பறிப்பதற்கு படைக்கப்படவில்லை. ஆனால் ஏன் என்னால் நோயை குணப்படுத்த முடியவில்லை? இதுதான் பிரச்சனை. நாம 2 வகை உணவுகளை உண்ணுகிறோம். ஒன்று இறைவனால் சமைக்கப்பட்ட உணவு. இதுதான் சமைத்த உணவு. அப்படியே நீங்க சாப்பிடலாம். ஒரு மசாலாவோ, ஒரு கேஸ் ஸ்டவ்வோ, ஒரு குக்கரோ, ஒரு மக்கரோ எதுவுமே கிடையாது. நீ சமைக்கப்படும் போகின்ற ஒரு உணவு, அரிசி, பருப்பு, காய்கறிகள், இதெல்லாம் ஒரு தீ தேவைப்படுகிறது. நீ அரிசியை பச்சையா சாப்பிட்டு செரிமானம் பண்ண முடியாது. புரியுதுங்களா? நீங்க பருப்பை பச்சையா சாப்பிட்டு செரிமானம் பண்ண முடியாது. மண்ணில் விளைந்தது எல்லாமே நெருப்பு பட்டு தான் நம்ம சாப்பிடணும். ஏன்? விண்ணில் விழுந்தது எல்லாமே விரியும். மண்ணில் விழுந்தது எல்லாமே சுருங்கும். அரிசி சுருங்கி இருக்கும். காய்கறி வெயில்ல போட்டா சுருங்கி போகும். தண்ணி தெளிச்சு அதை ஃப்ரெஷ் ஆக்கணும். இதுதான் நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னது. இங்கு எல்லாமே 3 நிலைகள்: பொட்டன்ஷியல், கைனடிக், டைனமிக். படைத்தல், காத்தல், அழித்தல். ப்ரோபயாட்டிக், ப்ரீபயாட்டிக், ப்ரோபயாட்டிக், சிம்பயாட்டிக். இப்படி எல்லாமே நிலைகளாக மாறி நமக்குள்ளே காட்டுறது. நம்ம கழுத்துக்கு மேல பாத்தீங்கன்னா ஏரோடைனமிக்ஸ், கழுத்துல இருந்து இடுப்பு வரைக்கும் பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ், இடுப்புல இருந்து கீழே பாத்தீங்கன்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ். இந்த 3மே நமக்கு தெரியலை. இந்த தெரியாத பிரச்சனைனாலதான் இது 3ம் நேர்கோட்டில் இணைப்பதுதான் பிரம்மம். இந்த பிரம்மம் அண்டத்தில் இருப்பது பிண்டத்தில் இருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிண்டம் என்பது என்ன? அது சிசு. எல்லா உறுப்புகள் இருந்தாலும் இயக்கம் இல்லாமல் இயல்பாக இருக்கும். தாயின் பதிவை மூளையில் பதிவு செய்து கொண்டு வெளியில வந்து காற்றை எடுத்துக்கொண்டு பின் தனக்கு தேவையான ரத்தத்தை உருவாக்கி கொண்டு முதல் வேக்சினேஷன் என்று சொல்லப்படுகின்ற தாய்ப்பால், அதான் WBC. சீம்பால்ல அதிகமாக நாற்றம் எடுக்கும் பாருங்க, அதுதான் WBC உருவாக்கும். ஒரு சிசு உடம்புக்குள்ள நரம்புகளில் நீரோட்டம் இருக்கும், அந்த ரத்த ஓட்டம்லாம் இருக்காது. இதனால்தான் இதெல்லாம் வெளியே வந்து காற்று அது குழந்தை சுவாசிக்கும் போது வெளியே வரும்போது கருப்பு மலமாக வரும், கருப்பாக வரும், எரித்து சாம்பலாக நின்று. அதற்கு பிறகுதான் அந்த குழந்தை ரத்தம், அந்த WBC RBC எல்லாம் ஏறும். தாய்ப்பாலை சீம்பாலை எடுத்து WBC RBCயும், ஏன்னா சீம்பால்ல இம்மிடியேட்டு ஜிங்க் இருக்குது. ஜிங்க் அண்ட் இரும்பு சத்து 2மே இருக்கும். சீம்பால்ல மட்டும்தான் இருக்கும் நம்ம எதிர்ப்பு சக்தி. நம்மளை வெள்ளை பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மள ஏமாத்துறது உலகம். நிச்சயமாக வெள்ளை பொருள்கள்ல ஜிங்கும் இரும்பு சத்து இருக்கும். இது என்னது 2? நீங்க ஜிங்க்னு சொல்றீங்களே, இரும்பு சத்துன்னு சொல்றீங்களே, என்னது இது? இதுதான் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தி. மொத்த மண்டலமே இதான். இந்த ஜிங்க் அண்ட் இரும்பு இதான் உங்களுடைய நாதன். உங்கள் உடலில் உள்ளே இருக்கும் ஒரு நாதன், லிம்பாட்டிக் நோடு அப்படின்னு சொல்லப்படுகின்ற. நம்ம உடம்புல 2 ஓட்டம் இருக்கும். எப்படி 2 செரிமானமோ, வாய் செரிமானம், வயிற்று செரிமானம் எப்படி இருக்கிறதோ, அதே போல் நம் உடலிலும் ரத்த ஓட்டம், நீரோட்டம் ஒன்று இருக்கும். ரத்த ஓட்டம் என்பது என்ன, நீரோட்டம் என்பது என்ன? எந்த நீங்க காற்றோட்டம் சொல்லுவாங்க, காற்று, இந்த காற்றோட்டத்துல கலந்துதான் பறவை நகருது தவிர பறந்து எல்லாம் மணிக்கணக்கில் பறக்கிறது கிடையாது. உங்களுக்கு பார்ப்பதற்கு பிம்பம். இது பறந்து இந்த காற்றோட்டத்துல சேரும். இந்த பூமி வளிமண்டலம் சுத்தும் போது அது ஆட்டோமேட்டிக்கா மண்ணுக்கு கீழே நீரோட்டமும் மேல இருக்கிற காற்றோட்டமும் சுத்தும். அது வழியா தான் போகும். ஆமை கடல்ல நீந்தி போகாது, வெள்ளோட்டத்தில் ஆமை போகாது.
நீரோட்டத்தில் அடியில போய் உட்காந்துட்டு அமெரிக்கால இருந்து மெட்ராஸுக்கு வரணும்னா அந்த நீரோட்டத்துல போய் உட்கார்ந்து தான் வருவது. நீந்தி எல்லாம் வராது. நீந்தி என்னைக்கு வருவது? கப்பலே எத்தனை நாள் கழிச்சு வருது? ஒரு ஆமை எப்படி வருது என்றால், கப்பல் ஓடுவது வெள்ளோட்டத்தில், நீர்மூழ்கி கப்பல் ஓடுவது நீரோட்டத்தில். இதான் நீர்மூழ்கி கப்பல் என்று சொல்றான். அப்போ ரத்த ஓட்டம் என்பது 30% தான் அவன் உடம்புல, நீரோட்டம் என்பது 70%. 30-70. இந்த பூமிக்கும் 30, பூமியை சுற்றி இருக்கிற நீர் 70. உங்கள் உடலில் சதை, எலும்பு, சதை, ரத்தம் 30, லிம்பாட்டிக் வாட்டர் என்று சொல்ற நிணநீர் மண்டலம் என்று சொல்கிறது 70. உங்க பேட்டரியில இருக்கிற எலக்ட்ரோலைட் அப்படின்றது 30% ஆசிட், 70% தண்ணி. நெட்ல போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட், பேட்டரி எலக்ட்ரோலைட் காம்போசிஷன் அடிச்சீங்கன்னா 30-70 தான் காட்டும். மனிதனுக்கு போடுகின்ற நீரோட்டத்தை மண்ணீரல் படுத்த பிறகு, மண்ணீரல் படுத்தால்தான் சக்கரை வியாதி. அப்போ அந்த மண்ணீரல் உயிர் பிரிப்பதற்கு தயாரிக்க முடியாத ஒரு நீர் தான் இன்சுலின். கணையம், கணைய நீர் நம்ம சொல்றோம், கணையத்து நீர். அதுவும் 30-70. புரியலீங்களா? உங்க கார்ல, மோட்டார் பைக்ல இருக்கிற கார்பரேட்டர் 30% காற்று, 70% பெட்ரோல். ஏர் ஃபில்டர், ஃபியூல் ஃபில்டர்னு வச்சிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ஏர் ஃபில்டர், வாட் இஸ் ஃபியூல் ஃபில்டர்? உடம்புக்குள்ள அந்த நீர், நெருப்பு, காற்று, இந்த வாதம், பித்தம், கபம். எலக்ட்ரிக்கல்ல பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இது ஏசி சப்ளை. மனித உடல் என்பது இயங்குகின்ற இயந்திரம். மற்ற நீங்க கண்டுபிடிச்ச மிஷின் எல்லாமே சுவிட்ச் போட்டாதான் ஆன் ஆகும், சுவிட்ச் ஆஃப் பண்ண ஆஃப் ஆகிடும். அது மின்காந்தத்தில் வேலை செய்கின்ற ஒரு பொருள். உன் உடம்பு ஜீவகாந்தத்தில் வேலை செய்கின்ற ஒரு பொருள். சோ மின்காந்தத்தில் தயாரிக்கின்ற வெளியில இருக்கிற நெருப்பு, வெளியே இருக்கிற கரண்ட் எப்படி உன்னை கொல்லுமோ, உன் உடம்புல இருக்கிற நெருப்பு, உன் உடம்புல இருக்கிற காந்தம் உன்னை வாழ வைக்கும். நீ கண்டுபிடிச்சது எல்லாம் உன்னை சாகடிக்கும். செரிமானம் கெட்டால்தான் உடலில் அரிமானம் என்று நான் பலமுறை சொல்லியிருப்பேன். நீ மிக்சிக்குள்ள எதை வேணா போடு, அரைக்கிற பிளேடை கழட்டினா நீ எது போட்டாலும் அரைக்காது. உடனே சர்க்கரை வியாதி சொல்லுவான். ஏண்டா அரிசி சாப்பிட்றீங்க, சர்க்கரை ஏறி போச்சு, நீ உடனே காட்டு யானத்துக்கு போயிட்டு மாப்பிள்ளை சம்பாவுக்கு போயிடுனா. ஏப்பா, புழுங்கல் அரிசி செரிமானமாகாம அவன் சர்க்கரையில பூத்து போய் கிடக்குறான். அவனுக்கு போய் கருப்பு கவுனியும் மாப்பிள்ளை சம்பா, கருடன சம்பா கொடுத்தா எப்படி செரிமானம் ஆகும்? ஏன் இதை நம்ம புரிஞ்சுக்கல? நம்ம உடம்புக்குள்ள இந்த நீரோட்டம், இந்த வெள்ளை பொருள்கள், இதை வச்சு வெள்ளை பொருள்கள் நீங்கள் உள்ளவில்லை என்றால் நீங்கள் மருத்துவத்துக்குள் செல்வீர்கள். எந்த வெள்ளை பொருள், அது நல்லா புரிஞ்சுக்கணும். பட்டை தீட்டப்பட்ட அரிசி வெள்ளை, அரிசி எல்லாம் பழுப்பு கலர் தான் இருக்கும். பச்சை அரிசி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஏறக்குறைய பியூர் ஒயிட்ல இருக்காது. அது பாலிஷ் பண்ண அரிசிகள். அதை தின்னுட்டு சர்க்கரை வியாதி வரும்னா வரும். பச்சரிசியை நீ 2-3 மணி நேரம் ஊற வச்சு, புகுந்த வீடு பிறந்த வீடு என்ற பெண்ணுக்கு இருப்பது போல் ஊறிய தண்ணீரில் இந்த நீரில் தான் அரிசியை கலைந்து அதே நீரில் தான் அந்த அரிசியை வேக வைக்கணும். இதுதான் புழுங்கல் அரிசி. வெளியில நீராவில வச்சு யூரியா போட்டு வேக வைக்கிற புழுங்கல் அரிசி தின்னா சத்துங்க நான் வச்சுக்கோ. எது புழுங்கல் அரிசி? பச்சை அரிசியில மட்டும்தான் 3 சத்துக்கள் இருக்கும். புரதச்சத்து, நார்ச்சத்து, மாவு சத்து இருக்கும். இந்த நார்ச்சத்தை ஊற வச்சு பிரிக்கிறது. சமையல் அப்படின்றதே மாலிகுலா மாற்றுறது தான். இந்த ஆட்டமி எலிமெண்ட்டை மாலிகுலா மாத்துற விஷயம் தான். இந்த பச்சை அரிசியை நீ 2-3 மணி நேரம் ஊற வச்சு, அந்த காலத்துல அரிசியை களைவாங்க, சட்டியில வச்சு களைப்பாங்க. இந்த களைஞ்சி இந்த சட்டியில இருக்கிற அந்த நீரை எடுத்து மாட்டுக்கு ஊத்திடுவாங்க, கழிநீர்னு. ஏன்னா அன்னைக்கு இருந்த கிணற்று நீர், ஆற்று நீர் எல்லாமே தரம் வாய்ந்ததா இருந்துச்சு. இந்த அரிசியில ஊற வச்ச தண்ணிய, இதே தண்ணிய உங்களுக்கு இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வேணும்னா
இந்த 3 டம்ளர் தண்ணியும் இதுக்குள்ள ஊத்தி கரைச்சி எடுக்கணும். உங்க கையில இருக்கிற பஞ்சபூதம் அதுல இறங்கும், மண்ணோட பலமும் இருக்கும். இந்த ஊரிய அரிசி, இந்த பிறந்த வீட்டில் பிறந்த ஒரு பெண்ணை கொண்டு போய் புகுந்த வீட்டுல வைக்கிற மாதிரி, இந்த நாற்றை எடுத்து நிலத்தில் விதைக்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கும். இதுதான் புழுங்கல் அரிசி அப்படி சொல்றது. வெளியில வாங்குற புழுங்கல் அரிசி நோயை உருவாக்கும். இதுதான் ஒரிஜினல் புழுங்கல் அரிசி. இதை நீங்க மாத்திட்டீங்க. உடனே வெள்ளை கார்போஹைட்ரேட் கிளைசிமேட்டை சாப்பிடாதீங்க அப்படின்னு ஒருத்தங்க சொல்லுவாங்க. நம்ம அவங்கள பத்திலாம் விட்டுருவோம். நான் சொல்ற விஷயத்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட்டத்திட்னி அரிசியை வச்சுக்கிட்டீங்க. அடுத்து வெண்புரதம் என்று சொல்லப்படுகின்ற உப்பு. இந்த உப்புல கொண்டு போய் நீங்க அயோடின் கலந்தீங்க. அயோடினுக்கும் இந்த உப்புக்கு தைராய்டு பிரச்சனைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏன்னா தைராய்டு உறுப்புக்கு தயாரிக்கும் போது அயோடின் தேவைப்படும், அது இயங்கும் போது கால்சியம் சோடியம் தேவைப்படும். ஹைப்பர் இதான் அவங்க வருமான இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர், இந்த விசித்தி சக்கரம். இதை பஞ்சர் ஆகாம நம்ம பார்த்துக்கணும். இது பஞ்சர் ஆனாதான் நம்ம உடம்புக்குள்ள இயக்கம் மெட்டபாலிக்ஸே மாறும். எப்படி வெப்பச்சலனம் இல்லை என்றால் மழை இல்லையோ, அதே போல் இந்த வெப்பச்சலனம் விசித்தி சக்கரத்துல இல்லைன்னா உங்கள் உடம்பில் செரிமானம் இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கு வியாதிகள் தோற்றப்படுவதே இந்த அழுத்தம் இல்லாமல் உங்கள் உடலில் இருக்கின்ற இந்த சலனப்படவில்லை. அதனால்தான் இங்கு வியாதிகள் பெருகுகிறது. இதுல கொண்டு போய் அயோடின் கலந்து வச்சுங்க. 2வது வெள்ளை பொருளும் போச்சு. 3வது பால், லிக்விட் புரோட்டீன். இந்த லிக்விட் புரோட்டீன் இது மாலிகுல் தான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த புரோட்டீன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாட்டு மாட்டு பால் பாத்தீங்கன்னா தண்ணியா தான் இருக்கும், பன்னிப்பால் தான் திக்கா இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? இப்ப நாட்டு மாட்டு பால், நாட்டு மாட்டு, ஏற்கனவே இது பொங்கலை பத்தி பேசியிருந்தேன். பொங்கல் என்பது ஒரு திருநாள், திருவிழாது. திருவிழாக்கும் பண்டிகைக்கும் நல்லா வித்தியாசப்பட்டு. திரு என்றாலே உடல் தான். திருமணம், திருவாசகம், உடலின் வாசகம், உடலின் குரல் திருக்குறள். அதை எழுதிய, உடலை அறிவை எழுதிய திரு வள்ளுவர். நீங்க ஸ்தலங்களோட பாத்தீங்கன்னா திருக்காலகஸ்தி, திருச்சிற்றம்பலம், திருவானைக்கால், திருவண்ணாமலை, இப்படி எல்லாம் திரு இருக்கும். திருமூலம், திருமந்திரம், திருப்புகழ், இது எல்லாமே உடல் விஞ்ஞானத்தை எடுத்துதான் இதெல்லாம் படைக்கப்பட்டது. யாரும் ஒரு காலேஜ்லயோ யூனிவர்சிட்டிலயோ போய் இதெல்லாம் எழுதல. காலேஜ் யூனிவர்சிட்டி போனவங்க இதுல ஏதாவது 2 லைனா சொந்தமா எழுதிருக்கிறாங்களா? சினிமா பாட்டு தான் எழுதிருக்காங்க. எம்பில் படிச்சவன், பிஹெச்டி படிச்சவன், தமிழ்ல பிஹெச்டி படிச்சவன் கூட இன்னும் கூட திருக்குறளுக்கு கூட அவனால அர்த்தம் எழுத முடியாம திணறிட்டு இருக்கிறான். அதுல என்ன சொன்னாங்க? வள்ளுவன் வாழ்ந்த காலத்தில் என்ன இருந்துச்சு, விவசாயம் இருந்துச்சான்னு $1 மில்லியன் கொஸ்டின். அறம், பொருள், இன்பம், அது காமத்துப்பால் நம்ம மாத்தணும். அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால். வேதங்கள்ல என்ன சொன்னா? ரிக்கு, யசுர், சாம, அதர்வனம். தர்ம, அர்த்த, காம 3 வள்ளுவர் பிடிச்சிட்டார். மோட்சம் செத்த பிறகு பார்த்துக்கலான்னு வள்ளுவர் விட்டுட்டார். ஏன்னா இந்த அறம்பொருள் இன்பத்தோடு நீ வாழும்போது வீடு, மனைவி, மக்கள், வீடு பேரு கிடைக்கும். அது ஒரு மாயை. பட்டினத்தார சொன்னது, வள்ளுவனும் அதான் சொல்லுது. அது கிடைப்பவனுக்கு வரம், கெடுப்பவனுக்கு அது சாபம். இதனால்தான் 4வது வேதத்தை அவர் தொடவே இல்லை. உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற ஐயன் வள்ளுவ பெருமான் எழுதிய விஷயங்களை யாருமே இங்க புரிஞ்சுக்கல. இஷ்டத்துக்கும் உரை எழுதி கொண்டு நாம் அதை நோக்கி பயணிச்சு போயிட்டு. சரி, அந்த ஆராய்ச்சிகளை நம்ம போகலாம். திரு என்றால் உடல். இங்கு எங்குமே மனசு கிடையாது. எங்குமே மனதை பத்தி எதுவுமே பேசல. இந்த மனதை பத்தி பேசுகிறவர்கள் எல்லாருமே நான் வெள்ளக்காரனுடைய கூலிகள் சொல்லுவேன் நான். ஏனென்றால் மனது என்பது ஒவ்வொரு நாழிகைக்கும் மாறிக்கொண்டே இருக்கும். திடீர்னு சிரிப்பான், திடீர்னு அழுவான், திடீர்னு கோவப்படுவான், திடீர்னு எல்லாம் பண்ணுவான். ஆனா உடல் ஒருபோதும் எந்த தீமையும் மனிதனுக்கு செய்யவில்லை. இது ஆங்கில மருத்துவரே பேசியிருக்கார். பழியை அடுத்தவர் மேல தூக்கி போடுறதுதான் எங்களுடைய கலை அப்படின்னாரு. ஏன்? உங்க அப்பா எப்படி செத்தாரு? ஹார்ட் அட்டாக். உனக்கு ஹார்ட் அட்டாக் வரும்.
இந்த மாதிரி ஒரு சால்ஜாப்பு பேச்சுக்களை அடுத்தவர் மேல தூக்கி போட்டது. எனக்கு காரணம் தெரியவில்லை, அதனால் வியாதிக்கு பெயர் வைத்து அதை அறுத்து போடுகிறேன் அப்படின்னு நான் சொல்றான். மூக்கு சுவாச பையில பிரச்சனை வந்தா ITIS சேர்க்கிறான். முதல்ல சைனஸ்வான், அப்புறம் சைனடைசிட்டிஸ் மாத்துறான். அதுக்கப்புறம் தொண்டைக்குழியில வலின்னா டான்சில்மா, அறுத்து போடணும்னா டான்சிலிட்டிஸ் அப்படின்வான். வயிற்றுல கேஸ் வந்துச்சுன்னா கேஸ்ட்ரிக்னுவான், அதுக்கப்புறம் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தோலில் அரிப்பு வந்துச்சுன்னா ரினிஸ் அப்படின்வாங்க, அதுக்கப்புறம் ரினிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் குடல் வாழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பண்டிஸ் அப்படின்வான், அதுக்கப்புறம் அப்பண்டிசிட்டிஸ் அப்படின்வான். இந்த உறுப்புகள்லாம் யார் தெரியுமா? திருமாலின் பெருமாளின் பூதகணங்கள். இதெல்லாம் லிம்பட்டிக் நோடு ஓட உறுப்புகள். இதையெல்லாம் நீங்க அறுத்து போட்டீங்கன்னா லிம்பட்டிக் நோடு எப்படி வேலை செய்யும்? புரிஞ்சுட்டீங்களா? இந்த உமிழ்நீர் முதற்கொண்டு சேர்ந்து நீரோட்டத்தை பலப்படுத்துகின்ற, மண்ணீரலை பலப்படுத்துகின்ற உறுப்புகள் நிணநீர் மண்டலம் அப்படின்னு நீங்க போய் நெட் அடிச்சீங்கன்னா அதுல வர ஆர்கன்ஸ் எல்லாம் பாருங்க. இப்ப நான் சொன்ன ஆர்கன்லாம் வரும். அது ஆர்கனை கெடுத்து அதற்கு ஒரு பெயர் வைத்து பின்பு அதை அறுத்து போடுவதற்கு எனக்கு அந்த மருத்துவம் தேவையில்லை என்று சொல்லுகின்ற உரிமை உண்டு. உங்களுக்கு இல்லை என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. அதை புரிந்து கொண்டு நம்ம கடந்து போகின்ற சக்தியும் நமக்கு இல்லை. அதனால்தான் இந்த பிரச்சனைகள் நமக்குள் தோன்றுகிறது. செரிமானம் இல்லையேல் அரிமானம் உண்டு. நிச்சயமாக உண்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நாம் கலவியில் பிறந்தவர்கள், கல்வியில் படைக்கப்படவில்லை. கல்வியை வைத்துக் கொண்டு கலவியில் பிறந்த உடலுக்கு உன்னால் மருத்துவம் பார்க்க முடியாது, எந்த நோயும் குணப்படுத்த முடியாது. நோயோடு வாழ செய்வது, உபாதை இல்லாமல் நோயோடு வாழ்வதுதான் இங்கு மருத்துவத்தின் மகத்துவமே தவிர எந்த உயிரையும் முன்னால் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி வைத்தார்கள்? உணவே மருந்து, உடலே மருத்துவர்னாங்க. எந்த உணவு மருந்து? இப்படி வெள்ளை பொருள்கள் எல்லாம் நீங்க சிதைச்சு சின்ன பின்னப்படுத்திட்டு உங்க எதிர்ப்பு சக்தி, அந்த வெயில் காக்க இந்த வெயில் காக்கன்னு கந்தசஷ்டி கவசம் பாடுறீங்களே, கடைசியா ஒண்ணு முடிக்கிறாம இருக்கு. எப்பொழுதும் என்னை, பாலதேவரா எழுதுறாரு பாருங்க, எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க. எது எதிர்வேல்? உன் மூலாதாரம் தான் எதிர்வேல். பியூர் நெகட்டிவ் கேரக்டர். இந்த நெகட்டிவ் கேரக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? அது லெப்ட் ரைட் இயங்கும் போது மட்டும்தான் தானாக மேல போகுமே தவிர உக்காந்துக்கிட்டு இந்த கலைகளை பயன்படுத்துகிறவங்களுக்கு ஏற்கனவே இடது வலது விருகர் சுருங்குதல் இல்லாமல் போனதனால் வந்த ஒரு வியாதியை உங்களால் உட்கார்ந்து கொண்டு இந்த மேல நகர்த்துறது, மூச்சை மேல ஏத்துறது, பஞ்சர் பண்றது, பிறப்பும் போகும் இறப்பும் நெருங்கும். விஞ்ஞான பூர்வமாகவும் சரி, மெஞ்ஞானம் ஒருவன் நான் நிரூபிக்க தயார், என் சவாலை ஏற்றுக்கொள்ள யார் தயார் இருந்தாலும் நான் தயார். ஏன்னா இதெல்லாம் கடந்து வந்தவன் தான் நான். காற்றை எரிப்பது என் வேலை. நீர் நெருப்பு காற்றை எப்படி பாதுகாக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த வாதம் பித்தம் கவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இடது பக்கமே நீங்க அரைத்து உண்டால் உங்களுக்கு வாத நோய்கள் தோன்றும். வலது பக்கம் நீங்கள் அரைத்து உண்டால் பித்த நோய்கள் தோன்றும். உணவையும் நீரையும் நீங்கள் விழுங்கினால் கப நோய்கள் தோன்றும். இதுதான் கை குழந்தையிலிருந்து உங்களுக்கு ஏன் சளி பிடிக்குது, காய்ச்சல் வருது அப்படின்னா, உணவை விழுங்கும் போது அடிக்கடி உணவை, அந்த குழந்தைங்க உணவை அரைச்சே தங்க சாப்பிடாதுங்க. செரிமான மண்டலம் 8 வயதுக்கு மேலதான் வரும். 11வது மண்டலம் வெளியே வந்துதான் வரும். 12வது மண்டலம் பிறப்பு மண்டலம். இது 13 வயசுக்கு மேலதான் வரும். இந்த 2 மண்டலம் 10 மண்டலத்தை பெற்றுக்கொண்டு 10 மாதத்தில் வெளியே வரும். ஒரு மாதம் என்பது 27 நாள். 10 மாதம் என்பது 270 பிளஸ் 7 or 9. இதுதான் உங்களுடைய கர்ப்ப காலம். நீங்க கணக்கு போட்டு பாருங்க. LMP நீங்க குறிக்கவே கூடாது, அதுவே தவறு. ஈஸ்ட்ரோஜன் பீரியட் நீங்க தொடவே கூடாது. புரோஜெஸ்ட்ரான் பீரியட்ல தான் நீங்க டேட்டு குறிக்கணும். 14 நாள் கழிச்சு தான் நீங்க LMP 1ஆம் தேதி நீங்க மென்சஸ் ஆனீங்கன்னா
நீங்க கருவுற்றால் நீங்க 14ஆம் தேதி தான் கணக்கு வைக்கணும். லாஸ்ட் மென்சஸ் பீரியட் அப்படின்னு அந்த டேட்டை நீங்க வைக்க முடியாது. புரோஜெஸ்ட்ரான்ல தான் விந்தணுவோ இல்ல சினை மூட்டையோ கருவாக விந்தணு உயிரணுவாக மாறுவதும் சினை கருவாக மாறுவதும் இந்த காலகட்டத்தில் தான். இந்த 4 நாட்கள் 12 14 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 14 15 16 17 இந்த பக்கம் 2 நாள் 28 நாள் சொல்றான் பார்த்தீங்களா, 27 நாள் 28வது நாள் அமாவாசை பௌர்ணமி ஒரு நாள் வரும் பார்த்தீங்களா. இதுதான் 14 நாள்கள் கழித்து சினை வெளியில வரும். 7 நாள் தங்கி நீந்தி வரும் 21 நாள். 7 நாள்ல உடைந்து வெளியே வரும் 28 நாள். இதானே மாதவிடாய் என்பது 28 நாள் ஒரு சுழற்சி. மேக்சிமம் 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகலாம், 30 நாள் ஆகலாம். அதற்கு மேல போச்சுன்னா சுழற்சி கெடுகிறது. எங்க செயின் அறந்து போகிறது. எப்படி ஃபுட் செயின் ஹியூமன் செயின் சொல்றாங்களோ, வாழையடி வாழையாக வருதான் மனித சங்கிலி. அந்த உணவை தொடர்ந்து உடலுக்குள் செலுத்துவதுதான் உணவு சங்கிலி. புரியுதுங்களா? ஃபுட் செயின் அப்படின்னால என்னன்னா, ஒன்றை ஒன்று அழித்து கொண்டு ஒன்றை ஒன்றை உண்டு கொண்டு ஒன்றை ஒன்று படைத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். இதுதான் சங்கிலி, உணவு சங்கிலி. ஃபுட் செயின் அப்படின்னு சொல்றது ஒரு உயிரின் கழிவு தான் இன்னொரு உயிருக்கு உணவாக போகும். ஏனென்றால் எல்லாமே இங்கு கழிவில் பிறந்தவர்கள் தான். பிறப்புறுப்பில் பிறந்த தண்டச்சோறுகள், தண்ட உறுப்புகள் பிறந்த தண்டச்சோறுகள் நம்ம சொல்றோம். இதை புரிஞ்சுட்டு நீரின்றி அமையாது ஒரு சொட்டு நீரில் நீ பிறந்தாய், நீ உருவாக்கப்பட்டாய், பின்பு குழந்தையாக நீ விரிந்தாய், பின்பு சடலமாக நீ சுருங்குவாய். இதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் 3 குளியல்கள் செய்தார். அவன்தான் காயக்கல்பம். காயப்பொல்பத்துக்கு செவ்வாழை சாப்பிடலாமா, மஞ்ச வாழை சாப்பிடலாமா, பச்சை வாழை செய்யணும், அது கல்லா கட்டுறது வியாபாரம் தான் சொல்லுவாங்க. மரணமில்லா பெருவாழ்வு என்பது எப்படி நீ பிறப்பு உனக்கு தெரியாமல் வந்ததோ இறப்பும் உனக்கு தெரியாமல் போகுதோ. மரணத்தை காணாத ஒரு வாழ்வுதான் மரணமில்லா பெருவாழ்வை தவிர இங்க எவனும் கொடி நாட்டி வாழ முடியாது. பிறப்பு என்றால் இறப்பு உண்டு. சும்மா அது பார்த்து உட்காந்துன்னு தேகத்தை அழுகி வைக்க கூடாது, அது கூடாது, அதுக்கு நான் கலையை சொல்லி கொடுக்குறேன். அந்த அவனை சர்க்கரை வியாதியிலும் பிபியிலும் பூத்து கிடக்குறானு. எப்படி செத்தானுங்க நீங்க போய் பாருங்க. இந்த சொன்னவெல்லாம் எப்படி செத்தான்னு போய் பாருங்க. வாழ்ந்தானா செத்தானான்னு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைகளும் 60 வயதுக்கு மேல் ஒரு விஷயம். 60 வயதுக்கு மேல் தான் நீங்கள் கலைகளே உள்ள கொண்டு வரணும். ஏன்னா அது வரைக்கும் நீங்க லௌகிக வாழ்க்கையில் இருப்பீங்க. திருமணம் என்பது கடைசி காலத்தில் ஒருத்தரை புரிந்து கொண்டு வாழ்வதற்கு தான் திருமணமே தவிர 50 வயசு கீழே உங்களுக்கு பொம்பளை தேவைப்படும். 50 வயசுக்கு மேலதான் உங்களுக்கு பொண்டாட்டி தேவைப்படும். இது ரெண்டும் ஒரே பொண்ணு இருந்தா பிரச்சனை இல்லை. வேறு வேறு பெண்ணு இருந்தா தான் பிரச்சனை. இந்த வீட்டுக்காரி வேலைக்காரன்னு அடிக்கடி சொல்றது. ஸோ இந்த வாழ்வியல் முறையில் நம்ம எப்படி நம்மளுடைய ஆயுசு காலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதுதான் வாழ்வியல் முறை தவிர அழிவில்லா விஷயத்துக்கு இதுக்கோ வாழ்வியலுக்கு எந்த சம்மந்தம் இல்லை. ஏன்னா இங்க படைக்கப்படுற எல்லா ஜீவராசியும் மரம் செடி கொடி தாவரங்கள் பட்டு போகின்றது. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு காலகட்டத்தை வைத்துக் கொண்டு வாழ்ந்து விட்டு போகிறது. ஏன்னா காயக்கல்ப யானையை பார்த்துக்கிறீங்களா, மரணம் இல்லாத யானையை பார்த்துருக்கீங்களா, பூனையை பார்த்துருக்கீங்களா, சிங்கம் பார்த்துருக்கீங்க. இதுங்கெல்லாம் போகும்போது மனுஷனுக்கு மட்டும் பேராசை பிடித்தவர்கள் தான் இந்த எண்ணமே உள்ள வரும். வந்தவர் எல்லாம் தங்கி விட்டால் இந்த மண்ணில் நமக்கு ஏன் இடம் ஏது என்று சொன்னான். நீ என்ன பண்ண போற? அடுத்த தலைமுறையே நம்முடைய சோறு கூட தயாரா இல்லை. முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் பெருகி கொண்டிருக்கிறது. நீ 500 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போற? 50 வயசுல உன்னை ஏன் கேட்கறதுக்கு நாதி இல்லாம இருக்கும்போது மீதி 450 வருஷம் எதுக்கு வாழ போற? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இதெல்லாம் வரலாறு என்பது ஒரு புழுகு மூட்டை. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. யார் வேணா எப்படி வேணா எழுதிட்டு போயிடலாம். இதற்கு எந்த செப்பேடுகளோ ஆதாரங்களோ எதுவுமே இருக்காது. ஏன்னா ஒரே பேரை வச்சுட்டு இப்போ விஜயகுமார்ன்ற பேரு நிறைய பேர் வச்சிருப்பான், போன ஜென்மத்திலையும் வச்சிருப்பான். அப்போ 2025 ஒரு விஜயகுமார் பேசினாரு, அவர் தான் ஒரிஜினல் விஜயகுமார். அதுக்கு முன்னால ஒரு விஜயகுமார் இருந்து, அதுக்கு முன்னால விஜயகுமார் இருந்திருப்பாருன்னு. ஏன் அகத்தியரே 4 அகத்தியர் இருந்தாங்க வரலாறு சொல்லுகிறது. இப்ப அந்த புழுகு மட்டும் நானே எடுத்து சொல்றேன்.
4 அகத்தியர் இருந்தாங்க, 6 போகர் இருந்தாங்க சொல்றாங்க. யாரும் போய் நீங்க ஆராய்ச்சி பண்ண போறது இல்லை. நம்மளுக்கு அடுத்த மாசம் சம்பளம் வருமா இல்லையான்றே நம்மளுக்கு பெரிய ஆராய்ச்சியா இருக்கும். யாரும் அகத்தியரையும் போகரையும் சித்தர்களையும் போய் நீங்க யாரும் ஆராய போறது இல்லை. அது உண்மையா இல்லையான்னு. நமக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல நம்ம எப்படி வாழணும், எல்லாரும் அந்த நிலைக்கு போக முடியுமா? பழையபடி நீங்க மாடலர் கிச்சனை உடைச்சிட்டு அடுப்பு கீழே வச்சு சாணி மூழ்கி கட்டையை போய் பொறுக்கி எடுத்துன்னு வந்து இடுப்புல குடத்தை சுமந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு காப்பி போடணும்னா கூட முக்காமன்னது ஒரு இப்போ எல்லாருக்குமே இண்டான் கேஸ் ஸ்டவ், டப்புன்னு ஒரு லைட்டரு, குப்புன்னு ஒரு நெருப்பு, கப்புன்னு பிடிக்கிற ஒரு குக்கருக்கு சாப்பிட்டது மக்கரு, இப்படின்னு போற காலகட்டத்தில் இதெல்லாம் செய்யுங்கன்னா பொம்பளைங்க நம்ம மேலேயே கேஸ் போட்டு உள்ள தள்ளுவாங்க. இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுன்னு. நான் அப்படி சொல்ல வரல. உன் நெருப்பை மாட்டிட்டாங்க. ஒரு நெருப்பு வாரத்துல ஒரு நாளாவது அந்த நெருப்புக்கு போய் பார்த்துது. மற்ற நாள்ல இதை சிறிதாக வைத்து சமைத்து கொச்சிம் அப்படின்னு சொல்லுது. உன்னால் மண்கலயங்களை யூஸ் பண்ண முடியல, மண்கலயங்கள் பயன்படுத்திய விஷயங்களை அந்த உணவாக உள்ள போடு, இல்ல அட்லீஸ்ட் ஸ்டீல் பாத்திரத்துக்காவது போடு. உணவை திறந்து சமைச்சு கொடு. உணவை திறந்து கண் பார்க்கணும், நோக்கு வருமத்தில் பாயணும். பாஞ்சி அதை உட்காந்து கிண்டுறது போறது, அது குதிரைகளை வச்சு பக்கத்துல உட்காந்துட்டு இதுதான் சமையலறை மந்திரம் என்று சொல்வது. பிரம்மகுமாரிகள் கதையை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளும். புரிஞ்சுட்டீங்களா? உணவை பார்த்து சமைக்கணும், உணவை பார்த்து உண்ண வேண்டும். பார்க்கும் போதுதான் வந்த உணவு எந்த உணவு என்று உங்கள் மூளை தகவல் இறைப்பைக்கு சொல்லும். அதற்கேற்றாற்போல் கையும் பிசைந்து உமி நீர் சுரந்து இதெல்லாம் வரும். நீ டிவியும் போனையும் பார்த்துட்டு சாப்பிடும்போது கர்லின்னு சுரக்காது, ட்ரிப்ஸின்னு சுரக்காது, போதுன்றைய போட்டின்னு சுரக்காது, கடை நீரும் சுரக்காது, பித்த நீரும் சுரக்காது. அப்புறம் எதுக்கு திங்கிற? வரைச்சி வரைச்சி 3 வேளை திங்கிறவன் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அவன் அடுத்த நாள் உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். மாலை நேரம் சூரியனை இறங்கினதுக்கு அப்புறம் புரோட்டானே இல்லை, கை கால ஆட்ட போறது இல்லை. அப்புறம் ஏயா வளைச்சி 8 மணிக்கு 10 மணிக்கு தோசையும் இட்லியும் பரோட்டாவும் தின்னு தீக்குறீங்க? உப்பு புளிக்கார நைட்ல சேர்த்தீங்கன்னா வேலை செய்யணும், இல்லையா காமத்தை பெருக்கும். அது புரிஞ்சுட்டீங்களா? உப்பு புளிக்கார ஒரு வேளை நீங்க அரிசி சாப்பிட்டுக்கலாங்க. அந்த உப்பு புளிக்காரம் நான் எப்படி சொல்லிட்டேன், புளிப்பு சம்பந்தம் கொட்டை புளின்றது கிடையாது. கொடம்புளி, தக்காளி, லெமனு இப்படிலாம் போயிட்டு இருந்துச்சு. இதான் நான் கருமையத்துலையும் எழுதியிருக்கேன் இந்த விஷயங்கள் தான். உன் குழந்தையை நீ வடிவமைத்துக் கொள், மற்ற ஜீவராசிக்கெல்லாம் கற்றுக்கொண்டு பிறக்கிறது, நீ மட்டும்தான் பிறந்து கற்றுக்கொள்கிறாய் அப்படின்னு நான் சொல்ற விஷயம்தான். ஸோ நீயும் இதை செதுக்கி விடு. உன் குழந்தையும் பக்த பிரகலாதன் போல் வெளியே வரட்டும். வடிவமைத்து வெளியே செல்லு. உட்காந்துக்கிட்டு காலாட்டின்னு கழுத்தை பிடிச்சின்னு அதையும் பெற்றுக்க முடியாம கத்தி போட்டு அறுத்து அதை வெளியில எடுத்து அது உன் பேச்சு கேட்காது. ஏன்னா அது வயிற்றுல இருக்கும்போது டிவி நிகழ்ச்சிகள், போன் நிகழ்ச்சிகள், சண்டை நிகழ்ச்சிகள், அமங்கல நிகழ்ச்சிகள், கெட்ட கெட்ட வார்த்தைகள், அந்த மூளை அதை பதிவு செய்து கொள்ளும். இதான் டிஎன்ஏல போய் இறங்கும். மூளையில் இருக்கிற தகவல்கள் காற்றை எடுத்து சாதகம் எழுதி கொள்ளுற மாதிரி இந்த வடிவமைப்பை எழுதிக்கும். இதெல்லாம் பதிவு செஞ்சு வெளில வந்து குதின்னு குதிக்கும், சண்டை போடும், சொல்ல பேச்சு கேட்காது, காதலிச்சு எங்கடா போயிடும், ஏதாவது ஒரு விஷயத்துல போய் சிக்கும். உங்கள் குழந்தை வாழ வேண்டும் என்றால் உங்கள் கர்ப்ப காலத்தில் 9 மாசம் அந்த தவத்தை நீங்கள் தவம் செய்து நிஷ்டை அடைய வேண்டும். இதுதான் மறுஜென்மம். சிசு செத்து குழந்தையாக மாறும், மறுஜென்மம் எடுத்து வெளியே வரும். காற்றை சுவாசிக்காத சிசு காற்றை சுவாசிக்க வரும். ஏனால் அது பிண்டமாகிறது. இதான் அண்டத்தில் இருப்பது இயல்பான பஞ்சபூதங்கள், இந்த பிண்டத்தில் என்ற சிசுவில் இருப்பதும் இயல்பான பஞ்சபூதங்கள். வெளியில வந்தா வரும். நீர் நெருப்பு காற்று வெளியே தான் கிடைக்காது. அப்பதான் அது உயிர் பெறும். அது வரைக்கும் அது தலைகீழ் தொங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு நீர் பிண்டம். அது சும்மா உட்காந்து மிஷின்ல காட்டி டுப்புன்னு குதிக்கிற மாதிரி ஆட்டு துடிக்குதான் செய்யும். ஏன் ஆட்டு துடிக்குது? மூளைக்கு உயிர் கொடுக்கணும்.
மூளைக்கு ஏன் உயிர் கொடுக்கணும்? தாய்கிட்ட வாங்குற பதிவுகள் அது. இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. அந்த நேரத்தில் கரு உருவாகும் போது யார் நினைவலைகள் இருக்கிறதோ அந்த டிஎன்ஏ தான் எழுதப்படும். தாத்தா மாதிரி இருக்கிறான், மாமா மாதிரி இருக்கிறான், அம்மா மாதிரி இருக்குது, தங்கச்சி மாதிரி இருக்குதுன்னு சொல்றீங்களா? இந்த கரு, இந்த விந்தணுவும் உயிரணுவும் இந்த சினையும் கருவாக மாறி உள்ள இருக்கும்போது அது உயிர் பெறும்போது நீங்க வாந்தி எடுத்து இந்த கல்லீரல் சொல்லுது பார்த்தீங்களா, புளிப்பு கேட்டு, இந்த நேரத்தில் எந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிறதோ அந்த வடிவம் தான் அது பெறும், அந்த இயல்பை தான் அது கொண்டு வரும். ஏன்னா அந்த நேரத்தில் நினைவு வரும்போது அவர்கள் உங்க விஷயத்துல ஏதாவது ஒரு ஹீரோக்களா இருப்பாங்க. கணவன் ஹீரோவா இருக்கலாம், அம்மா ஹீரோவா இருக்கலாம், அப்பா ஹீரோவா இருக்கலாம், தம்பி தங்கச்சி ஹீரோவா இருந்திருக்கலாம், ஏன் சில டைம்ல காதலன் கூட ஹீரோவா இருந்திருக்கலாம், இல்லைங்களா? இதுதான் எண்ணம் போல் வாழ்க்கை. சும்மா உட்காந்துட்டு நான் பாசிட்டிவா பேசுறேன், நெகட்டிவா பேசுறேன், பாசிட்டிவா பேசினேன், மூலாதாரம் வேலை செய்யாது. மூலாதாரம் என்பது நெகட்டிவிட்டி. அது இயல்பாக இதான் இருக்கும். அதை உட்காந்துட்டு நம்ம மேலே ஏத்துறோம்னா மகனை என்ன நடக்கும்னு செஞ்சு பாரு. அதுவும் 3 வேளை சாப்பிட்டுட்டு சப்பாத்தி பரோட்டா தின்னுட்டு 3 நாள் சாப்பிட்டு 4ஆவது நாள் இந்த யோகத்தை பண்ணிப்பாரு. மிகப்பெரிய யோக பதவி உனக்கு கிடைக்கும், சிவலோக பதவி கிடைக்கும். வேணும் இல்ல பைத்தியம் முடிக்கும். ஏன்னா சக்கரங்கள்ல உத்து கவனிச்சிங்கன்னா அந்த வடிவங்கள் நல்லா பாருங்க, எல்லாமே பாருங்க. மேல் நோக்கி கீழே வர சக்கரம், ஒரு சக்கரத்துல தான் 2 முக்கோணம் இருக்கும். அநாகத சக்கரத்துல லங்ஸுக்கும் இருதயத்துக்கும் 2 முக்கோணம் நட்சத்திர கோலமா இருக்கும். மீது எல்லாமே கீழ் நோக்கி தலைகீழ் முக்கோணமாக இருக்கும். மூலாதாரம் மட்டும்தான் நேர் முக்கோணமாக இருக்கும். பியூர் நெகட்டிவிட்டி. ஏன்னா எல்லாமே கீழ் நோக்கி இருக்கும்போது இது மட்டும்தான் மேல இருக்கும். இதுதான் பாடி இஸ் ஆல்சோ எ பேட்டரி. சோலார் பவர். வெயில்ல போய் நெல்லு 1/2 மணி நேரமா தேங்காய் எண்ணெய் தடவிட்டு போய் மண்ணுல காலார நட. புவிகாந்தம், ஜீவகாந்தம். குளிர்ச்சி உன் உடம்புல பருத்தி ஆடையை போடு. இதுதான் ஜீவகாந்தம். செரிமானத்திற்கு உணவு மூலமாக செரிமானத்தை பண்ண முடியாதுங்க. ஜீவகாந்தம் இல்லை என்றால் செரிமானம் இல்லை. எங்க வேணா நான் பேச தயார். புரிஞ்சுட்டீங்க? அதனாலதான் ஐசியூல ஜீவகாந்தம் இல்லாம படுத்து கிடக்கும் பாருங்க, முனையின்னு. உயிர் மட்டும்தான் இருக்கு, சக்தி இருக்காது. செரிமானம் இல்லைன்னு நரம்புல ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க தெளிவா இருக்காங்க, ஆங்கில மருத்துவருக்கு. நாம தான் உட்காந்துட்டு காசு கொடுத்து அதை எழுதிட்டு. ஒரு செல்லுக்கு உயிர் என்பது இனிப்பும் உப்பும். சக்தி என்பது நீங்க சொல்லுகின்ற உப்புக்கள், தாதுக்கள். அது இயல்பாக தான் வரும். 12 மண்டலங்களுக்கு 12 தாது உப்புக்கள் இருக்கிறது. இது ஒரே உப்புல செரிமானத்துல 12 உப்புகளாக பெருகும். நீங்க சுவிட்சர்லாந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்க தாது உப்புக்கள், அதை நான் ஓரளவுக்கு நம்புவேன். அதுவும் விருந்து மருந்து 3 நாளைக்கு மேல கிடையாது. 3 நாளைக்கு மேல சாப்பிடக்கூடாது. திருப்பி கேப் விட்டு திருப்பி அதை அந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிடலாம். இது எல்லாமே ஒரு சிறப்பான பட்டயம் பெற்ற மருத்துவர் மூலமா சாப்பிடணும். நாடியை பார்க்கணும். அதையும் 3 வேளை நாடி எடுக்கணும், பிபி எடுக்கிற மாதிரி. காலையில உணவுக்கு முன்னால சூரியன் வந்ததுக்கு அப்புறம் தான் நாடி பார்க்கணும். உணவுக்கு முன்னால ஒரு நாடி, உணவு சாப்பிட்ட பிறகு அது. ஏன்னா ராஜ உறுப்புகளோட இயக்கம் அது. சும்மா கையை பிடிச்சி விட்டுட்டு நீ உட்காந்து நீ இதை தின்னு அதை தின்னுலாம் சொல்லக்கூடாது. யூ ஹேவ் டு பி அண்டர் மானிட்டர். பிபியை நீங்க ஒரிஜினல் பழைய டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு, படுக்க வச்சு, உட்கார வச்சு எடுப்பாங்க. 3 நாள் தொடர்ந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் பிபி பேஷண்ட் டிக்ளரே பண்ணுவாங்க. போய் பழைய டாக்டர், ஸ்டெத்தோஸ்கோப் போன்ற டாக்டர் கேளுங்க. டெக்னாலஜி வச்ச டாக்டர் கேட்காதீங்க, போய் கேளுங்க. ஏன்னா இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்பா. ஒரு நினைவலைகள், ஒரு மனசு தாறுமாறாக இயங்கும் போது, உடல் தாறுமாக இருக்கும்போது அதை சரி செய்வதற்கு பிபி தன்னை ஏற்றிக்கொள்ளும். உடல் அறிவு ரத்த கொதிப்பை மேல ஏற்றும். அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டு நார்மல் ஆயிடும். அதனாலதான் 3 நாள் 3 வேளை எடுக்கிறது. அதே மாதிரிதான் நாடியும் நீங்க இப்படிதான் இருக்கும். சூரியன் மறந்ததுக்கு அப்புறம் நாடி பார்க்கவே கூடாது. உங்கள் உடம்பு சந்திர கலைக்குள்ள போயிடும். சூரிய கலையில மட்டும்தான் இயக்கமான அந்த நாடிகளை பார்க்கணும்.
இரவு நேரத்திலேயோ மாலை நேரத்திலேயோ பிராணாயாமம் கிடையாது, நாடிகளும் கிடையாது. பார்த்து மருத்துவம் எடுத்தால் நீ பாடியாக போவாய். ஆங்கில மருத்துவத்தில் போய் பாருங்க, எந்த மருந்து ராத்திரில ஆரம்பிக்க மாட்டாங்க, பகல்ல தான் ஆரம்பிப்பாங்க. நைட்ல ஆரம்பிக்கவே மாட்டாங்க. இப்ப கேளுங்க டாக்டர் இருந்தாங்க லைன்ல இருந்தாங்க, புரியுதுங்களா? அப்ப இந்த வாழ்வியல் முறை என்ன சொல்றான்? இருவேளை குளியல், இருவேளை உணவு, ஒரு வேளை அறுசுவை, ஒரு வேளை ஒரு சுவை. வெயில் இருக்கிற நேரத்துல சமைப்பது, குளிப்பது, உண்பது, தூங்குவது, வெப்பத்தை கடத்துகின்ற நேரத்தில் வெப்பத்தை தக்க வைத்துக்கின்ற நிகழ்ச்சிகள் கூடாது என்று அகத்தியை பத்தி பேசுகின்ற வள்ளல் பெருவான் அத புறத்தில் அடுப்பு தீயாக உள்ள கொண்டு வரும். சமைத்த உணவு என்பது இறைவனால் சமைக்கப்பட்டது, சமைக்கப்படுகின்ற உணவு என்பது உன்னால் தயாரிக்கப்பட்டது. மண்ணில் விழுந்தது எல்லாமே நீங்க நீரோடு நெருப்போடும் கலக்கணும். சாதமா இருந்தாலும் சரி, பருப்பா இருந்தாலும் சரி, காய்கறிகளா இருந்தாலும் சரி, அதை போய் பச்சையா தின்னீங்கன்னா லோ பிபி, லோ சுகர் பைத்தியம் பிடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கும். சும்மா வளர்கிறதுக்கு போய் உட்காந்துன்னு இந்த பூசணிக்காய் தின்னு, வெண்டைக்காய் தின்னு, நாலு மிஷி கொத்தவரங்காய் தின்னு, மண்ணில் விளைஞ்சதுக்கு வெப்ப விவரம். ஏன்னா மண்ணில் எப்படி விளைஞ்சது? மண் சக்தி, நீர் சக்தி, வெப்ப சக்தி எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்கி கொடுக்குது. விண்ணில் விளைஞ்சதுல மண் சக்தி இருக்காது. எப்படி புவி ஈர்ப்பு விசைக்கும் புவி காந்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறதோ, அதே மாதிரி விண்ணில் விளைஞ்சதுக்கு விண் சக்தி இருக்கும். மண் சக்தி குறைவாக இருக்கு. வேறு வழியா, தண்டு வழியா, இலை வழியா, பூ வழியா, மலர் பூ வழியாக, அப்புறம் தோல் வழியாக, அப்புறம் சதை பகுதி வழியாக, விதைப்பை வழியாக விதையாக மாறி நிற்கும் கனிகள். சக்தி டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும், சமைச்சுக்கிட்டே இருக்கும். எப்படி ஒரு செடி வேர்ல இருந்து எடுத்து தனக்கு தேவையானதை சமைத்துக் கொள்வதை யார்கிட்ட சமைக்குது? நீர் நெருப்பு காற்று சமைச்சுக்குது. சூரிய ஒளி, சந்திர ஒளி, மழை நீர், மண் சக்தி, இது எல்லாமே கடத்தப்படுகிறது. அதனாலதான் ஒருத்தர் வேர் மருத்துவம் ஒருத்தன் போறான், ஒருத்தர் தண்டு மருத்துவம் ஒருத்தன் போகிறா, ஒருத்தர் இலை மருத்துவம் ஒன்று போறீங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் காய் மருத்துவம் போறீங்க, அப்புறம் கனி மருத்துவம் போறீங்க. மாங்காய் பாருங்க, பச்சையா இருக்கும்போது புளிக்குது, கனியும் போது இனிக்குது. புரிச்சுக்கோங்க. அப்ப பச்சையா இருக்கும்போது அதை நீரி நெருப்பு போட்டு நீ சும்மா ஒரு மாங்காவை கொட்டையோட ரசிக்கு வெட்டி, இதை ஆவக்காய் ஊறுகான்னு சொல்லுவாங்க, இதை நீ சும்மா சாம்பார்ல போட்டுட்டு தூக்கி கூட வெளில கிடைச்சிருங்க. அது இயற்கையான புளிப்பு. கொட்டை புளியை கரைக்கணும்னு அவசியமே கிடையாது. மாங்காய் சீசன் இல்லையா, எளிஞ்சு வந்து தோழர் வரைக்கும் உள்ள போடு. உள்ள போட்டுனா அது இயற்கையான புளிப்பு. இல்லையா தக்காளி ரசம், தக்காளி சாம்பார், தக்காளி சாதம் கூட நீ சாப்பிட்டு. கொட்டை புளிக்கிட்ட போனீங்கன்னா அந்த புளி கரையும். ஒரு சுவை கரையிலனா அது வியாதியாக வெடிக்கும். இதுதான் சொன்னான். சர்க்கரை வியாதி ஆதி காலத்துல இருந்து இருந்துச்சு, வள்ளுவர் காலத்து, இது அகத்தியர் காலத்துல இருந்துச்சு. அவர் சர்க்கரை வியாதி சொல்லல சாமி. சர்க்கரை என்பது நீ கண்டுபிடிச்சது. ஐயா அகத்தியர் சொன்னது மதுமேகம். மது என்றால் இனிப்பு, இனிப்பு கரையாமல் மேகமாக நிற்கிறது, அதை கரைத்து விடுவது அப்படின்னு சொன்னா அகத்தியர் சர்க்கரை வியாதின்னு சொன்னாருன்னு இவங்க அதை விட்டுக்கிறான். அகத்தியர் இனிப்பியை தான் வாதின்னு சொன்னார். புளிப்பு மாறவில்லை என்றால், புளிப்பு கரையவில்லை என்றால் உப்பை போல் இனிப்பு, உவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு எல்லாத்துலையும் ஏன் உப்பு வச்சோம்? உப்பை போல் அந்த சுவை கரைந்து சுவை மருத்துவம், சுவையை கொன்ற பிறகுறோம். ஒண்ணு நீ உணவை உண்ணும் போது அந்த சுவையை கொல்லணும் உமிநீர் மூலமாக, இல்லை என்றால் தட்டிலாது கொல்லணும். இதுதான் அந்த பச்சரிசி. அந்த தண்ணியில வேக வச்சு அதை திறந்து சமைச்சு ஒண்ணு வடிச்சு சாப்பிடலாம், இல்ல அதுக்கேற்ற தண்ணி அளவு வச்சுட்டு இறுகி சாப்பிடலாம். இந்த உணவு குழகுழன்னு சாப்பிடும்போது நீங்க உப்பு புளி காரம் போட்ட சாம்பார் ரசத்தை தனியா நீங்க சாப்பிட்டு ருசி ஏற்றிக்கலாம். இதுல கலக்கும் போது ருசி இல்லாமல் இருக்கும். இது தட்டில் ருசி, உணவை தட்டில் இந்த உணவில் இருக்க சுவையை கொள்வது இது தட்டு. இல்லை சார், எனக்கு சாப்பிடும்போது சுவையாகவும் வேணும்,
செரிமானம் ஆகுன்னா உமிழ்நீரை வச்சு கொல்லுது. உணவின் ருசி குறைஞ்சதுக்கு அப்புறம் நீ உள்ள மிழுகி பாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், கடைசி வரைக்கும் அந்த ருசி இருக்கிற மாதிரி சாப்பிடுறோம். புளிக்குழம்பு கடைசி வரைக்கும் குடிக்கணும், காரக்குழம்பு கடைசி வரைக்கும் காரணமா இருக்கும். முதல்ல குழம்புக்கும் சாம்பாருக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். சாம்பார் வியாதி பிண்டம், அது குழம்பு வந்து வியாதியை நீக்குகின்ற பொருள். குழம்பிய சத்துக்களை ஒன்று சேர்த்து தாளிப்பு மூலமாக கொடுப்பது தாங்க குழம்பு. முதல்ல தாளிச்சு கண்ட கர்ம பொடிகளை போட்டு தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு அதை சாம்பாரும் தின்னீங்க பாருங்க. இந்த சாம்பாரும் புழுங்கல் அரிசி தின்னதுனால தாங்க இங்க எல்லா வியாதியும் வந்துச்சு. நமக்கு சொன்னது எல்லாமே பச்சரிசியை புழுங்கல் அரிசியாக மாற்றுகின்ற சமையல். பல சத்துக்களை ஒன்றாக குவித்து அதை தாளித்து உண்ணுவது என்பது குழம்பு. ப்ரீபயாட்டிக்கான அந்த பாலை நீங்க ப்ரோபயாட்டிக்காக மாத்தி அதை சிம்பயாட்டிக்காக மாத்துறீங்க. மோர், அதுவும் புளிப்பு துவர்ப்பு. நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல அது புளிக்குது, அப்புறம் அது துவர்ப்பு. அருமையான ஒரு விஷயம். வெள்ளாரி வெங்காயம் உள்ள வந்து நம்ம வெங்காயம் போச்சு. எல்லார் வீட்லயும் எடுத்து வானிலையை வைக்க வேண்டியது, எண்ணெயை ஊற்ற வேண்டியது, கடுகை தூக்கி தாளிக்க வேண்டியது, அப்புறம் வெங்காயத்தை போட்டு வறுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் கண்ட கருமத்தை போட்டு பருப்பையும் கடையிறதுல மிக்சி குக்கர்ல வச்சு தூக்கி உள்ள போட வேண்டியது. மண்ணில் அந்த புங்க மரமோ இல்ல பலா மரமோ இல்ல கருங்காலி மரமோ வச்சு கடைவாங்க. பருப்பு அப்படி கடைவாங்க. அரிசியும் களையப்படுகிறது. கையில் இருக்கிற பஞ்சபூதம், மரத்தில் இருக்கிற பஞ்சபூதம் பருப்பில் கடையப்படுகிறது. இது ரெண்டும் இணைந்து முதல்ல இந்த புளிப்பு தண்ணியில தான் உங்க காய்கறி எல்லாம் வேகணும். உங்க வெங்காயம், காய்கறிகள், முதல்ல காய்கறிகளை தண்ணியில ஊத்தி கொதிக்க வச்சு அந்த நீரை எடுத்து நீங்க சாம்பார் ரசத்துக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா 4 மிளகு கொஞ்சம் சீரகம் போட்டு நீங்க குடிச்சிக்கலாம் சூப்பா. புரியுதுங்களா? இதுதான் வந்து காய்கறி வைத்தியம். காய்கறி என்பது மண்ணில் விழுந்தது, கடினமான பொருள்களால் உழைப்பால் விழுந்தது. பச்சையெல்லாம் திங்கக்கூடாது. சாப்பிட்டா சாப்பிட்டுக்கோங்க, எனக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது. அது உங்க விருப்பம். அப்புறம் கழிவுனுக்கு மண்டலம் தனித்தனியாக ஆங்கில மருத்துவர் மாதிரி லிவர் ஸ்பெஷலிஸ்ட், ஸ்பிளீன் ஸ்பெஷலிஸ்ட், அப்புறம் கிட்னி ஸ்பெஷலிஸ்ட். உணவும் ஒரே வழியில் தான் போகுது, மலமும் ஒரே வழியா போகுது. உடல் உமி நீரை எடுத்து நல்லா கழிவு நீக்கும் மண்டலம். அப்படின்னா கழிவு எப்படி நீக்கணும்னா, நன்றாக 2 பக்கமும் அரைத்து உமி நீரோட கலந்து தள்ளுங்க. அந்த ஃபார்முலா வச்சுதான் இந்த உடம்பு என்பது உணவு என்ற மாலிக்குள். இந்த மாலிக்குல படிச்சுச்சுன்னா இது உணவுன்னு எடுத்துக்கும். இந்த மாலிக்குலா வந்துச்சுன்னா இது கழிவுன்னு வெளியே தள்ளும். அதை விட்டு நான் பீட்ரூட் சாப்பிடுவேன், கரிசாலை பொடி தின்னுவேன், கல்லீரல் தனியா வெளியே வச்சு பக்கெட்ல கழுவிக்கிறேன், மண்ணில் கழுவினா கழுவிக்கும், எனக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்டரி அண்ட் கேபிலரி முடிஞ்சு போச்சு. ஆர்டரி என்பது என்ன? கழிவு ரத்தம் மேல போகும். கேபிலரியில சுத்த ரத்தம் வரும். பல்நுரைக்குள்ள போய் சுத்தப்படுத்தி இது விரிந்த. ஆர்டரினா விரிந்த நரம்புகள், பெருங்குழல்கள்ங்க. கேபிலரியில சுருங்கிய நரம்புகள். முதுகெலும்பும் இடது விரிஞ்சிருக்கும், வலது சுருங்கி இருக்கும் முள்ளு. அங்க ஒரு பிரம்மம். அதுக்கப்புறம் மூளைக்கு பார்த்தீங்கன்னா மெடுலா ஆப்ளங்கேட்டான்னுவான். இடது பக்கம் டேண்ட்ரட்ஸ், வலது பக்கம் நெப்ரான், சரி நியூரான்ஸ். அப்படியே கிட்னிக்கு வாங்க. இடது பக்கம் கிட்னி பெருசா இருக்கு, வலது பக்கம் சைஸ். உங்க உடம்பு வாஸ்துங்க. அதெல்லாம் ஒரு உடலுக்கு என்ன மாதிரி சைஸ், உறுப்பு, எப்படி இயக்கம் என்பதுதான் வாஸ்து. உட்காந்து பட்டிமன்றத்தில் பேசி கேலி பண்ணுகிறீங்க. நீ நுழைகின்ற வீடும் ஒரு கிரகம் தான். கிரகப்பிரவேசம் பண்ணு. ஒவ்வொரு இடத்துலையும் படுத்து தூங்குறோம், சமைக்கிறது, இதெல்லாம் அளவுகள் உண்டு. இதுதான் வாஸ்து. உன் உடலுக்கும் உன் உறுப்புகளுக்கும் வாஸ்து உண்டு. நீ வசிக்கின்ற இடத்துக்கும் வாஸ்து உண்டு. அது ஒரு கிரகம். அதான் கிரக பிரவேசம் என்று நம்ம சொன்னது. கிரகத்தில் உள்ளே நாம் செல்வதுதான் பிரவேசம். அக்னி பிரவேசம், கிரக பிரவேசம் என்ன சொல்றோம், பட்டின பிரவேசம் சினிமா கூட வந்துச்சு. அப்போ இந்த விஷயத்த நீ ஏன் மாத்தினீங்க? எதுக்கு 3 வேளை குளுக்கோஸா தின்னு தொலைச்சிங்க?
அது இந்த மாதிரி குளுக்கோஸ், இந்த வெள்ளை பொருள்கள், வெண்ணெய், அப்புறம் நெய், இதெல்லாம் நீங்க சாப்பிடணுங்க. இதெல்லாம் ஜிங்குங்க. லிம்பட்டிக் நோடு சந்தோஷப்படும். பா, இவன் எப்படி செய்யறாங்க. இந்த உமிநீரை கலந்து நீங்க கொடுத்தாதான், உமிநீரை நீங்க உள்ள தள்ளினாலே, உணவோடு தள்ளினீங்கன்னா கழிவே சேராது. இதுதான் கழிவுகளை நீக்கின்ற சுத்தியே தவிர, நான் அதுக்கும் தனியா சாப்பிடணும் சார். செரிமானம் கட்டுதாயா உனக்கு வியாதி வந்திருக்குது. அப்புறம் அந்த கருமத்தையும் தின்னு தின்னு சாவறீங்க. மிக்சியில பிளேடே இல்லையே, பிளேடே இல்லையே. அப்புறம் எப்படி மிக்சி ஓடும்? உள்ள போட்டது எப்படி அரையும்? நீ கரும்பு கவனினா உள்ள போடு, பூங்கிலரிசினா போடு, எந்த கரும்புனா உள்ள போடு. பிளேடு இல்லை சாமி. உடம்புல செரிமானம் இல்லை. பெட்ரோல் இருந்தா வண்டி ஓடாது சாமி. பெட்ரோல் எரிஞ்சாதான் வண்டி ஓடும். டேங்க் ஃபுல்லா பெட்ரோல் இருந்தா வண்டி ஓடுதா? சாவி போடுறல்ல, கீ டக்குன்னு ஸ்டார்ட் பண்றல்ல, ஸ்டார்டிங் டார்க், அப்புறம் ரன்னிங் டார்க். இவ்வளவுதான். அங்க ஃபங்க்ஷனல் வோல்டேஜ், ஆபரேஷனல் வோல்டேஜ். இங்க என்னது? வாய் செரிமானம், வயிற்று செரிமானம். ஒன்னு வோல்டேஜ், ஒன்னு கரண்ட். இது மூணு ஒழுங்கா வேலை செய்யணும். ஃப்ரீக்வன்சி வேணும். வி ஆர் ஏசி, நோ டிசி ட்ரீட்மெண்ட். ஏசி எலக்ட்ரிக் பொருளை டிசி கொடுத்து ஓட்ட வைக்க முடியாது. டிசியில தயாரிச்ச பொருளை ஏசி கொடுத்து ஓட்ட முடியாது. இதனால்தான் மருத்துவம் என்பது டிசி. தோற்று போகும். டெம்பரவரியா நீ பேட்டரி வாங்கி வச்சு நீ இன்வெர்டர் போட்டு 2 பேனை ஓட்டிக்கலாம் 2 மணி நேரம். பெர்மனண்டெல்லாம் ஓட்ட முடியாது சாமி. மெயின் கரண்ட் வரணும். புரியுறீங்களா? இந்த எமர்ஜென்சி பேக்கப் சொல்றான் பார்த்தீங்களா, இதுதாங்க மருத்துவம். நான் அதை பொய்ன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அது போலி. ஏன்னா என்னுடைய எதிர்ப்பு சக்தி தான் ஒரிஜினல். என்னுடைய மூலாதார சக்கரம் தான் ஒரிஜினல். இதுவும் பேட்டரி தான். 30-70 தான். இதுதான் ஒரிஜினல். நீ மெக்னீசியம் மாத்திரை திங்கிறது, கால்சியம் மாத்திரை திங்கிறது, போலிக்கல் மாத்திரை திங்கிறது, அவங்களும் இந்த மாலிகுலை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. ஆனால் நம்ம உடம்பு இந்த மாலிகுலை புரிஞ்சுக்கும். கூட்டத்தில் இருக்கிற நம்ம குழந்தைய புரிஞ்சுக்கும். ஒரு 100 குழந்தை இருக்கிற இடத்துல நம்ம குழந்தை தெளிவா தெரியுது பார்த்தீங்களா? 100 ஆம்பளை இருக்கிற இடத்துல நம்ம கணவன் கரெக்டா தெரியறாங்க இல்லையா? 100 பெண்கள் இடத்துல நம்ம பொண்டாட்டி கரெக்டா தெரியறா இல்லைங்களா? இதுதான் உடல் அறிவு. மூளை அறிவு அப்படி கிடையாது. இதான் மூளையில் படைத்தவன் இருக்க படித்தவன் எதற்கு. மூளையை நம்பினவன் மூளையில தான் உட்காந்துருப்பான். மனசை நம்பினவன் மண்ணாகி போவான் அப்படின்னு நான் சொல்றது. இதுக்கப்புறம் நீங்க மனசை பிடிச்சிட்டு கெட்டியா உட்காந்து நீங்க 2 கை காலை வெட்டிக்கிட்டு, புண்ணு வச்சுக்கிட்டு, கட்டி வச்சுக்கிட்டு, நீங்க அன்பு, அப்புறம் ஆன்மா, பாசிட்டிவ் பேசிக்கும். குணமானா சரி, எனக்கு எந்த ஆட்சேபமும் கிடையாது. ஏன்னா எனக்கு அதோட வெட்டு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் நான் வெளியே போயிட்டேன். ஆனால் இதெல்லாம் பண்றவங்க மோசம் நான் சொல்லலை. அது உன் தலைவிதி. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால யாரையும் குறை சொல்லாமல் நமக்கு என்ன தேவை அதை நம்ம தேடிக்கணும். சிம்பிள் விஷயம் தான். 2 கை காலை ஆட்டுங்க. வெளியே இருக்கிற 2 உறுப்பு, 2 கையை ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு நீர் கிடைக்கும். 2 கால் ஆட்டினீங்கன்னா உங்களுக்கு நெருப்பு கிடைக்கும். இது 2 இணைந்தால் உங்களுக்கு ஆவி கிடைக்கும். இந்த ஆவி தான் உனக்கு இருக்கும். இதான் நீர், நெருப்பு, காற்று. வாதம், பித்தம், கபம் எல்லாம் சமத்துவமாக இருக்கணும். வெளியில சமத்துவபுரம் என்றது நீங்க வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற சமத்துவபுரத்தை நன்றாக கண்டுபிடி. 5 பெண்கள் 24 மணி நேரம் வேலை செய்வாங்க. 5 ஆண்கள் 12 மணி நேரம் தான் வேலை செய்வாங்க. ராத்திரியில் அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க. நம்ம அம்மா தான் காலையில உன் வேலையை பார்க்கும், ராத்திரி தான் வேலையை பார்க்கும். பகல்ல சமைச்சு போடும், ராத்திரி மேடையை கழுவி நிற்கும். புருஷங்காரனும் பிள்ளைங்களும் வந்து மேடையை கழுவாது, பாத்திரம் தேய்க்காது, எல்லாம் பண்ணாது. இதான் உடம்புல இருக்கிற பெண்கள் ஆண்கள்ன்ற ஒரு நிலை. சிம்பிளா எடுத்துக்கோங்க. 2 கை கால் ஆட்டுகின்ற பயிற்சி, 2 வேளை உணவு, 2 வேளை குளியல், பகல்ல விட்டமின் சி பொருள் எடுத்துக்கோங்க. ஏன்னா விட்டமின் சி உடம்பு தயாரிக்காது. நீ உணவு மூலமாக தான் கொடுக்க முடியும். ஒரு 1/2 மணி நேரம் வெயிலில் போய் உட்காரு. மழை வந்தா போய் ஆடு. எப்பெல்லாம் இயல்பா வீட்டில் இருக்கின்றையோ ஆடைகளை குறைத்து கொள்ளலாம். வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க அதுக்குன்னு அற நிர்வாணமாலாம் கிடையாதுங்க. பெண்கள் பருத்தி ஆடையை தவிர வேறு எந்த ஆடையும் வீட்டுக்குள்
அணியாது. வெளியில நீங்க எப்படி வேணா போட்டுக்கோங்க, சுடிதார் போட்டுக்கோங்க, பேண்ட் போட்டுக்கோங்க, இல்ல கவுன் போட்டுக்கோங்க, டவுனு போட்டுக்கோங்க, பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ள நீங்கள் இயல்பாக இருக்கும்போது, இயக்கமாக இருக்கும்போது எப்படின்னா இருந்துக்கோங்க. இயல்பாக இருக்கும்போது பருத்தி ஆடைகளை அணியுங்கள். ஜீவகாந்தம். ஆண்கள் சட்டையே போட வேண்டாம், சந்தோஷமா இருக்கலாம். யாரும் கஷ்டம் வந்தா மட்டும் நீ பனியன் போட்டுக்கோங்க. ஒரிஜினல் ஜீவகாந்தம். சில பயிற்சிகளை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். 4 வித பயிற்சிகள் நான் போட்டிருக்கிறேன். நின்று பண்றது, உட்காந்து பண்றது, படுத்துக்கிட்டு பண்றது, எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிருக்கிறேன். படுத்துக்கிட்டும் நிக்க செய்யற பயிற்சிகளை நீங்க பண்ணலாம். உட்காந்துட்டும் நின்று படுத்துக்கிற பயிற்சியை நீங்க பண்ணிக்கலாம். நின்றுகிட்டும் இதையும் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் அண்டம் பிண்டம் தண்டம் இந்த மூணுத்தையும் இணைப்பதுதான் என்னுடைய ஆன்டி கிளாக் வைஸ் கிளாக் வைஸ். இயல்பு இயக்கம். பகலில் இயங்கு, இரவில் முடங்கு. 12 மணி நேரம் சூரியன், 12 மணி நேரம் சந்திரன். இதுதான் உங்கள் அட்ரினல். குழந்தை பிறந்தாலே அதன் உயிர் நாடி உங்கள் கிட்னிக்கு மேல இருக்கிற 2 தொப்பி மேலதான் அந்த நாடியே இருக்குது. அட்ரினல். இதை பலப்படுத்துங்கள். இதை கோட்டை விட்டீங்கன்னா கார்டிசால் மேல வரும். இந்த கார்டிசால் எப்ப சொல்றோம்னா ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின். அதனாலதான் இவங்க மனசுன்னு பேசினுக்கிறாங்க. அந்த மனசும் எப்படி ஆளணும், அதுவும் நான் நிறைய தடவை சொல்லியிருப்பேன். கடந்து போ. சிம்பிளா சொன்னா ஒரு சம்சாரிக்கும் விபச்சாரிக்கும் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு சம்சாரி என்பவர்கள் எப்படி இருக்கிறார், விபச்சாரி பாருங்க, ஒரு நாளைக்கு 5-6 கஸ்டமரை பார்த்தா கூட அவனுக்கு அந்த உணர்வு இருக்காது பாருங்க. உணர்வும் உணர்ச்சியும் இல்லாத ஒரு தாம்பத்தியம் தாங்க அந்த சாரம். இங்கு 2மே இருக்கும். ஒன்று எல்லாம் பொருளாதாரத்தை நோக்கி இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் அந்த வாழ்க்கையெல்லாம் பார்க்க தெரியாது. அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்து போயிடும். எல்லாத்தையும் மேல ஏத்தி வச்சுட்டு நான் சரி பண்ணுவேன். இங்க யாரும் திருத்த நீ பிறக்கல, யாரையும் சரி பண்ண நீ பிறக்கல. சொப்பன சுந்தரி வாங்கின காரை வேணா வாங்கிக்கோ, சொப்பன சுந்தரி உன்னால வாங்க முடியாது. கவுண்டமணி செந்தில் ஜோக்குமார் தான். புரிஞ்சுட்டீங்களா? யார் வாழ்க்கையும் உங்களுக்கு கிடையாது. அதுக்குன்னு பற்றில்லாத வாழ்க்கையை நான் சொல்லலை. பற்றோடு வாழ்க்கை, லௌகிக வாழ்க்கை முடியும். 60 வயசு வரைக்கும் பற்றோடு இருக்கும். 60 வயசுக்கு மேல பற்றற்ற வாழ்க்கை, அதை ரசிக்க ஆரம்பிச்சுட்டு நான் சொன்னேன். உடனே பற்றற்ற வாழ்க்கைன்னா தண்டு கட்டு கரும்பு வச்சுன்னு போகணும்னு நான் சொல்லலை. நான் அதையும் நான் ஏற்றுக்கொள்வதில்லை. இதெல்லாம் மாயேன்றான். இதெல்லாம் சுகமான சுமைகளா, இல்லை குடும்பம் என்பது வரமா, இல்லை சாபமா? உன் வாழ்வியல் முறைதான் அது வரமாக மாற்றும், சாபமாக மாற்றும். அதுதான் நான் கெட்டியா பிடிச்சேன். நான் பட்டினத்தாரையோ புத்தர்களையோ இல்ல சித்தர்களையோ பத்தி நான் பேசவே மாட்டேன். அதெல்லாம் அவங்களுடைய பானை. நான் ஏன் பட்டினத்தார் மாதிரி வாழணும், நான் ஏன் சித்தர்கள் மாதிரி வாழணும்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மனிதனா வாழ்ந்து விட்டு போகணும். அதான் வாழ்வியலை பிடிச்சேன். உனக்கு அமைந்த குழந்தைகளோ மனைவியோ வரமா இல்லை சாபமா என்பது உன் வாழ்வியல் முறைதான் தீர்மானம். நீ வாழ்ந்து காட்டுற முறையில தான் அது தீர்மானம் செய்து கொள்ளுமே தவிர இன்னொருத்தவங்க உடம்பு குணப்படுத்த முடியாது. உன் உடம்புலயே சொல்றீங்க நம்மெல்லாம் உணவே மருந்து உடலே மருத்துவர். அப்ப உங்க மருத்துவர் எங்க போனாரு? ஏன் வெளியே மருத்துவர் என்ன பண்ணுவார்? அதுக்கு வெளியே மருத்துவர் நான் வேணான்னு நான் சொல்லவே இல்லை, என்னைக்குமே சொல்லலை. நான் ஒரிஜினலை விட்டுறாதீங்க. நகரங்களில் ஒரிஜினல் இல்லாதப்போ டக்குன்னு ஒரு ஜெராக்ஸ் காப்பி காட்டி வந்துடலாம். இப்போ ஒரிஜினல் லைசன்ஸ் நீங்க வீட்டில் வச்சுட்டு ஒன்று ஃபோனில் காட்டுறீங்க, இல்லை டூப்ளிகேட் அதே மாதிரி கலர் ஜெராக்ஸ் எடுத்து வச்சு காட்டுறீங்க. இது மட்டும் தாங்க. வெளியில போறப்போ நீ ஜெராக்ஸ் எடுத்து போய்க்கலாம். வீட்டுக்கு வந்தா நீ ஒரிஜினல், நீ போட்டோ காப்பி. புரிச்சிங்களா? பிரிண்டருக்கும் ஜெராக்ஸுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். போட்டோ காப்பி பிரிண்டருக்கு புரிச்சுக்கணும். இது நகல், அது ஒரிஜினல். புரிஞ்சுட்டீங்களா? ஸோ வாழ்வியல் முறையில தான் உங்கள் வாழ்க்கை, அமைதி, ஆரோக்கியம், ஆன்மீகம் இது எல்லாமே வரமாக மாற்றுவதும் அதை சாபமாக மாற்றுவதும் உன்னுடைய இயல்பினில் தான் இருக்கும். சிம்பிளா இதை புரிஞ்சுக்கிட்டு இதை நோக்கி பயணித்து இதன்படி சென்று கொண்டே இருங்கள். நம் உடல் அமைப்பும் சரி, உறுப்புகள் அமைப்பும் சரி, வாஸ்துக்களோடு அந்த பிரம்மங்கள் 2 பக்கம் எரியும். இடுப்பு வரைக்கும், இடுப்புக்கு அப்புறம் 2ஆ பிரியும் பாருங்க.
சியாட்டிக்கா நம்ம சொல்லுவோம். ஏன் ரெண்டாக பிரிகிறது? நான் சொல்லுகிற 2 ஸ்டாண்டு. ஒன்று வாயில பேசுகின்ற அண்டர்ஸ்டாண்டு, புரிந்து கொள் வாழ்க்கையை. இன்னொன்று இடுப்புக்கு கீழே இருக்கிற 2 ஸ்டாண்டு, அண்டர்ஸ்டாண்டு. இதை இயக்கி விடு, இதை இயல்பாக இருக்க விடு. அட்ரினல் வேலை செய்யணும்னா 2 கால் வேலை செய்யணும். உன் உடம்பில் ஆவி வேண்டும் என்றால் முதல் நீர் வேணும், அதுக்கப்புறம் வெப்பம் வேணும், அதுக்கப்புறம் தான் ஆவி வரும். இல்லை என்றால் உன் ஆவி பறந்து போகும். உன் ஆவி பறந்து போகும். ஸோ நம்மளுடைய 2 விஷயம்தான், வாழ்வியல், சமையல். அகத்தமையல், புறச்சமையல். அகநானூறு, புறநானூறு. அகத்தில் சொல்லப்படுகின்ற விஷயங்கள் தான் புறத்தில் உங்களுக்கு பண்டிகைகளாக, திருநாளாக காட்டப்பட்டு ஆலயங்கள் வடிவமைக்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு சொல்றீங்க, தமிழன் வீர விளையாட்டு சொல்றீங்க. என்ன வீர விளையாட்டு? நீங்க யானைக்கு அவுத்து விட்டு விளையாடுனீங்களா? சிங்கத்தை அவுத்து விட்டு விளையாடுனீங்களா? இல்ல புலி அவுத்து விட்டு வாழை கடிச்சு விளையாடுனீங்களா? அதை நான் கேள்வி செய்யலைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அது எந்த வீரத்துக்குன்னா, காளைக்கு வீரம் கொடுப்பது. அதாவது திமிலை பிழிந்தால் வீர விளையாட்டு என்பது விளையாடுறவன் தமிழன் கிடையாது, மாட்டுக்கு நடக்கின்ற விளையாட்டு அது. மேகத்தை பிழிந்தால் நீர்மழை, காளையின் திமிலை பிழிந்தால் விந்து மழை. தை மாதம் ஒரே விஷயம்தான், புரட்டி போட்டு ஆசி வழங்கி, ஐப்பசியில் திருவிழா, தீபாவளி திருநாளில் உயிர்நீரை எடுத்து மெட்டபாலிசம் உள்ள போகும் உடம்பு. கார்த்திகையில் காற்றை எரித்து மாறுகின்ற கழிவுகளை வெளியே தள்ளி வாசல்ல சாணி வச்சு ஒரு பூசணி பூ வைத்தால் என் வீட்டில் ஆண்மகன் இருக்கிறான், அவன் ஒரு நிலை. 2 பூக்கள் வைத்தால், பூசணி பூ வைத்தால், வாசலிலே பூசணி பூ வச்சு புட்டான்னு ஒரு பாடம் இருக்கும். 2 பூசணி பூ வைத்தால் என் வீட்டில் குலமகள் இருக்கிறாள், பெண் கேளுங்கள் அப்படின்னு வாட்ஸ்அப் மெசேஜ் வாசல் மெசேஜ்ல கொடுத்தான். அப்ப இன்னைக்கு அது வாட்ஸ்அப் மெசேஜா மாறிச்சு. அது முடிஞ்ச பிறகு உறுப்புகள் எல்லாம் மாறி இருக்கும். சினைப்பை, விந்து பை பலப்பட்டிருக்கும் போது, போ தை மாசம் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு, அதனால அது தை பொங்கல். உன் உடம்பு பொங்கியது தை மாதத்தில், போ. மாட்டுக்கும் பொங்கல். ஏனென்றால் மனிதனோட விட்டு உருவாடிய ஒரே முதல் ஜீவராசி. 17 ஜீவராசி பாடுபட்டு தான் விவசாயம் செய்யுது. ஒரு மனிதன் மட்டும் விவசாயம் செய்யற. மழை என்பது நீர் மட்டும் ஆவியாவது அல்ல, நீர் வேர்த்து, மரம் வேர்த்து, மண் வேர்த்து, மனித சடலம் வேர்த்து, தாவரங்கள், செடி கொடி மூலிகள் வேர்த்து, இதெல்லாம் வேர்த்து மேகமாக மலையில் போய் நின்று பின்பு மண்ணில் விளைந்த இந்த கல்லீரல் நின்ற மரம் ஆகாய சக்தியோட வெப்பச்சலனம் ஏற்பட்டு நீர்மழை பொழிகிறது. இது கீழிருந்து மேலே போனா உத்தராயணம், கீழே வந்தா தட்சிணாயனம். ஜீவகாந்தம் வடமேற்கு பருவ காற்று, வடகிழக்கு பருவ காற்று, தென்மேற்கு பருவ காற்று, தென்கிழக்கு பருவ காற்று. இதுதான் பூமி பந்து. ஜிஎன்ஏ அண்ட் எம்என்ஏ, உன் உடம்பில் டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏ should be matched with ஜீவகாந்தம். இதுதான் முக்கியம். மரபணு நோய், மாங்கான நோய், மனசு கொனசுன்னா நீங்க போய்க்குங்க சாமி, நான் அந்த பக்கமே வரல. எனக்கு ஏரோடைனமிக்ஸ் தான் என்னன்னு புரிஞ்சிருச்சு, தெர்மோடைனமிக்ஸ் தான் என்னன்னு புரிஞ்சிருச்சு, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் தான் என்னன்னு புரிஞ்சிருச்சு, பிரம்மாண்டம் தெரிஞ்சிருச்சு, அண்டம் புரிஞ்சிருச்சு. பிண்டம் ஆகாமல் தண்ட உறுப்பை பயன்படுத்து என்று தண்டாயுதபாணி ஒரே முருகன் தான் இடதுகாலை சாட்சி அழகா தண்டத்தை பிடிச்சி நிற்கிறார் பாருங்க. பொண்டாட்டி புள்ள கிடையாது, சேவல் கிடையாது, கொடி கிடையாது, வேல் கிடையாது. ஏன் பழனி மகத்துவம் பெற்றது என்று நீங்க ஆன்மீகவாதிகளை கேளுங்க. உண்மையை சொன்னா உங்க லக்கு. அந்த உண்மை எனக்கு தெரியும், அதை ஈர்த்தா ரொம்ப நேரம் போயிட்டு இருக்கோம். ஸோ வாழ்வியலின் 5வது பகுதியை சொல்லிட்டேன். அடுத்த நேரம் கிடைத்தால் சமையல் அது ஒரு சேட்ல போட்டு உங்களுக்கு சொல்லும்போது, அவுட் டு குக், நம்ம உடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆட்டம் எலிமெண்ட்டை எப்படி மாலிகூலா மாத்துறது, அது செஞ்சு முடிச்ச பிறகு உடம்பு அதை எப்படி காம்பவுண்டாக வெளியே தள்ளுதுன்னு அடுத்த பதிவிலே பார்ப்போம். அது வரைக்கும் இடைவெளி கொடுத்து வாய்ப்பளித்த நமது நண்பர்
திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நன்றி செலுத்தி கேட்டவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். கேமரா பண்ணிக்கிறேன். நன்றி. பேசுங்க ஐயா. பேசுமா. அருணாச்சலம் ஐயா, ரொம்ப அருமையான வகுப்பு. நான் பாதியில தான் வந்தேன், மன்னிச்சுக்கோங்க. ரிமைனிங் வந்து அப்புறம் பாக்குறேன் நானு. கடைசியா நீங்க மதியம் ஒரு 6 மணி நேரம் பேசினது நல்லா கேட்டேன் நானு. கண்டிப்பா சில விஷயங்கள் வந்து சொல்லிருக்கீங்க, ஆல்ரெடி நீங்க சொன்ன விஷயங்கள் தான். கண்டிப்பா அதை நாங்க ஃபாலோ பண்றோம். நேச்சர் ஃபுட் சாப்பிட்டா நல்லது தானங்க ஐயா? ஒத்துக்குது இல்ல? நேச்சர் ஃபுட் சாப்பிட்டா அது ஒத்துக்குது இல்லங்க ஐயா? அது நல்லது தானேன்றேன். வேக வச்சு சாப்பிடணும்ன்றீங்க இல்லீங்களா காய்கறி? ஆனா உயிர் சத்து இருக்குன்னு சொல்றாங்களே, அது பச்சை காய்கறிகள்ல தான் உயிர் சத்துக்கள் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க அதுக்கு கருத்து என்ன சொல்றீங்க ஐயா? தாராளமாக அவங்கள கூப்பிட்டு வாங்க. நான் கேட்கற கேள்வி பதில் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஏத்துக்கிறேன். முதல்ல காய்கறியில் இருக்கிற பஞ்சபூதம் என்பது, காய்கறில நீங்க தண்ணி தெளிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? பழத்துல தண்ணி தெளிக்கிறீங்களா? காய்கறில தண்ணி தெளிக்கிறீங்களா? காஞ்சி போனா புரியலங்க ஐயா. பழம் வந்து அழுகுங்க, காய்கறி சுருங்குங்க. சரி. அதை அந்த வெப்பம் பட்டால் அது சுருங்கு. தண்ணி தெளிச்சா அது விரியுதா? ஆமா. மண்ணில் விழுந்தது எல்லாமே நீங்க நீர் நெருப்பு சேர்க்கணும். விண்ணில் விளைஞ்சதுக்கு உங்க உடம்பு அகத்தியே போகும், போதும். காய்கறில பச்சாத்துன்னா தாராளமா சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு எந்த ஆட்சேபனையும் கிடையாது. நான் மிஞ்சானது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அதுல உயிர் சத்து இருக்குது நிறைய பேர் பேசுவாங்க. தின்னுங்க, எவனும் பழிக்க முடியாதுங்க. உடம்பு லோ பிபி லோ சுகருக்கு போகும். 5 நாள் நீங்க யாராவது தைரியமாக இருந்தால் ஒரு 5லேருந்து 6 நாள் வெண்பூசணியை வெறும் பச்சையாக அரிச்சு மத்தியானம் குடிச்சிட்டு வாங்க. 7ஆவது நாள் நீங்க எங்க இருக்குன்னு எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. அது அவ்வளவு இதுங்களா? நான் அதான் தெளிவா சொல்லிட்டேன் மாமா. விண்ணில் விளைஞ்சது என்பது அகத்தி, மண்ணில் விளைஞ்சது என்பது நம்தி, போகர்த்தி. அதுல பச்சரிசி பச்சையா சாப்பிட்றீங்களா நீங்க? இல்ல ஊற வச்சு ஒண்ணு அரைச்சு சாப்பிட்டீங்க, இல்லன்னு வேக வச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா? ஆமாங்க. அரைச்சி பச்சையா தின்னீங்களா? இல்ல. அப்புறம் அதுல உயிர் சத்து இல்லையா? நம்ம உடம்பே கார்போஹைட்ரேட் மட்டும் பாலிச்சுங்க, அரைச்சி பச்சையா சாப்பிடலாம்ல இல்லையா? ஆமாங்க ஐயா. இந்த காலத்துல இட்லி அரிசி ஊற வச்சா பசங்க போய் எடுத்து தின்னுவாங்க, கவனிச்சிங்களா? ஆமாங்க. பச்சை அரிசி யாரும் தின்ன மாட்டாங்க, தண்ணியில ஊற அரிசி எடுத்து தின்னுவாங்க. ஆமா. அந்த மாதிரி நீர் எல்லாத்துக்கும் நீர் படணும். மண்ணில் விளைஞ்சது எல்லாமே நீர் இருக்கும். ஆவி சொல்லிட்டேன் இல்லைங்களா? நீர் நெருப்பு சேர்ந்தால் ஆவி. லங்ஸ் இருக்கிற நீர் கீழே இறங்கணும், மலக்குடலுக்கும் சிறுநீரகத்துக்கும் போகணும். அங்க இருந்து பிரிஞ்சு ஒரே புள்ளியில மூத்திர பைக்கு வரணும். மூத்திர பையில இருந்து வெந்நீர் வெளியில போகணும். அந்த ஆவி பெரிகாரியத்துக்கு போகணும். அது போய் தட்டும் மெயின் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது போய் ஆர்மேச்சர் ஃபீல்ட ஓட்டும். அதான் இருதயம். புரியுதுங்களா? எப்படி அந்த ஸ்டீம் என்ஜினுக்கு நீராவியோ அதே போல் உன் உடலுக்கும் ஆவி இதுதான். நீரு நெருப்பு அப்படியே பரவும் பாருங்க, காத்து மூலமா போய் மேல பெரிகாடை இயக்கும். அப்பதான் அவங்க இருதயம் இருக்கும். பெரிகாடை இயங்குறனா இருதயம் வேகமா துடிக்கும். ஆர்மேச்சர் ஃபீல்டு இன்டராக்ஷன் பிட்வீன் மெயின் ஃபீல்டு அண்ட் ஆர்மேச்சர் ஃபீல்டு will give a armature reaction. மோட்டருங்க தான், நம்ம மோட்டருங்க தான். இருதயம் என்ற மோட்டருக்கு இதுதான். புரியலாமா? ஐயா நல்லதுங்க ஐயா. சரிங்க ஐயா, நீங்க நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. வேற யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாங்க ஐயா, அவங்களும் பேசட்டும். கண்ணகி அம்மா பேசுங்கம்மா. நன்றிங்கய்யா.
நன்றிங்கம்மா, நன்றி. ஐயா அவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களுடன் தமிழர் திருநாளினுடைய நன்னாளில் தொடங்கிய இந்த உத்தராயண காலங்களில் தங்களுடைய பேச்சின் போது என்னுடைய புரிதலும் தெளிதலும் எப்பொழுதுமே அது ஆனந்தத்தைத்தான் தரும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. வணக்கம் ஐயா, குமரேசன் ஐயா, நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க. வணக்கம் ஐயா. அற்புதமான அந்த உணரச் செய்கின்ற உண்மை நயம் அப்படிங்கிறது இந்த அகத்தியம் போகத்தியம் என்று சொல்லப்படுகின்ற உண்மை உங்களால் விளக்கப்படுகின்ற உலகிற்கு ஒரு அற்புதமான உரமாக இருக்கக்கூடிய நயம். அற்புதமான விஷயம். அது உங்களுக்கே உகந்த ஒன்று. விண்ணில் விளைந்தது என்று சொல்லப்படுகின்ற அகத்தில் தன்பால் தீயாகிய கேலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆற்றல், உயிராற்றலை தன்பால் உயிர்ப்பிக்கும் உரமாக வைத்திருப்பது பழங்களும், அது அத்தி என்று சொல்லி ஆரம்பித்து அது நமக்கு நிறைய மாறுபட்ட சுவைகளை எல்லாம் தருகின்ற அந்த தன்மைகள். அது விண்ணில் விளைந்த இயற்கை சமையல். மண்ணில் விளைந்த அந்த சமூலங்கள், கிழங்குகள் மற்றும் தானியங்கள் இவையெல்லாம் போகத்தியாகிய ரசம் கொண்டு இருக்கக்கூடிய ரகசியங்கள். மிக அற்புதமாக அது எப்பொழுதுமே உங்களுக்கு, அதான் சொல்றேன், உங்களுக்கான ஒரு தன்னிலை, தனித்துவம். அது நம்ம கிளாசிபிகேஷன் 10 பேர் இப்ப 1000 பேச்சாற்றல்ல பேச்சாளர்களா பேசுறாங்க. நீங்க ரியாலிட்டியா ஏதாவது சொசைட்டிக்கு கொடுக்கணும்னு சொல்றதுதான் உங்களுடைய பிரவிநயம் வெளிப்படுகின்ற காலம். தன்னில் நிலைத்த உரம் என்னும் அந்த கரவத்தி, அந்த இயல்பு பண்பு, அதுதான் நம்ம மனிதனா வாழ்றோம். அந்த தன்னில் நிலைத்த உரம் என்னும் அந்த சரத்தோடு கூடிய ரகசியம் நமக்கான அந்த கரவத்தி என்பது பரத்தியாய் ஆகின்ற அந்த மோட்சத்தை தர வேண்டும் என்றால், நீங்க அற்புதமா சொன்னீங்க, 3 வேளை உண்டு உபாதையை கொள்ளாமல் 2 வேளை உண்பதும், அது சூரிய வேளையில் நாம் சமைத்து சூரிய வேளையிலேயே உண்பதும், இரவில் எப்படி நாம் அயர்ந்து தூங்குவதும், அதுல கண்ணை விழிச்சு நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நாசம். அப்போ விந்து கெட்டவன் நொந்து சாவான்னு சொல்வது அதற்கு மட்டுமல்ல, விழித்து கொண்டிருக்கும் போது கூட இரவில கண்கள் வழியாக ஒளிநாதம் என்னும் அந்த அரவிந்தம் நம்மளிடம் நாசம் செய்யப்படுகிறது, விழிக்க கூடாது. அப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்லாம் உரநாதமாய் இருக்கக்கூடிய அந்த கரநாதம் காரியநாதமாய் ஆக்கப்படுவதுதான் நம்ம சித்தர்கள் கொடுத்த அற்புதமாகிய அந்த ஒளி சித்த நயம் சுத்த நயமாகிய ஒரு அற்புதமான விஷயம். அதெல்லாம் அதை பிரசன்ட் பண்றது அந்த ரகசியம்ல உங்களுக்கு உகந்த ஒரு அற்புதமான விஷயம். அண்டர்ஸ்டாண்ட் இன் அப்படிங்கிற ரகசியத்தை சொன்னீங்க. அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு தோணுச்சு நிறைய விஷயம். நிறைய நீங்க பேசும்போதெல்லாம் எனக்கு சில விஷயங்கள் புது புதுசா பிரவேசிக்கும். அது உங்களோடது மட்டும் நான் அதிகமா டீப்பா கேட்கறது உண்டு. அண்டர்ஸ்டாண்டிங்கிறத ஆன் பிளாட்ஃபார்ம்ல அட் செல்ஃப் ஜேர்னலிசம்ங்கிற டைம் டிராவலிங் மேனேஜ்மெண்ட்ல டைம் அண்ட் பிளேஸ்ல கொடுக்கக்கூடிய ரகசியங்கள் தான் அப்பர் ஸ்டாண்ட்ங்கிற அந்த என்லைட்மெண்ட் ஸ்டேட்டஸ் அண்ட் நம்முடைய மோட்ச கதியை பற்றிய அந்த மேல்நிலை ஆய்வு. அண்டர்ஸ்டாண்ட்ங்கிறது உடலியை கர்ப்பமாக வைத்து ஒழுங்கு நிலையில மெக்கானிசம் ஆஃப் பிசிக்கல் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய டூலிங் ஆஃப் அந்த மெத்தடாலஜி அப்படிங்கறத மிடில் ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த மிடன் எவ்வளவு தத்ரூபமானது, தன்னயமானது என்பதை மரபும் உறவும் ஆகிய ரகசியங்கள். அற்புதமான மரபும் உறவுமான ரகசியம் உங்களை தவிர யாராலும் விளக்க முடியாது. டிஎன்ஏ ஆர்என்ஏ என்று நம்ம சிஸ்டாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜில நிறைய விஷயங்களை நம்ம படிச்சு தெளிஞ்சு என்ன செய்ய, அது மரபும் உறவும் ஆகிய கரவு நிலையில் இருக்கக்கூடிய அந்த உறவு என்று சொல்லப்படுகின்ற அந்த உரம்தான் நமக்கு உறவாக இருப்பது. அந்த தாவர தானியங்கள்ல இருந்து எடுக்கப்படுகின்ற ஆர்என்ஏ அந்த சிஸ்டாலஜிக்கல் ஸ்டேட்டஸ்ல இருக்கக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டு தான் நமக்கு என்னவா இருக்குன்னா அப்பர் ஸ்டாண்டுக்கான சத்து சித்தாகின்ற அந்த ரகசியங்கள். இதை உடல் பருமனாகவோ ஆக்குவதற்கோ கொள்வதற்கோ இருக்கக்கூடிய அந்த
பிருத்திவின்னு சொல்லக்கூடிய உயிர்நய உடலாக்கம் தன்மை. அதை உயிராற்றல் தான் உடலை ஆக்குகிறது என்றால் உடல் வளர்த்து தான் உயிர் வளர்த்தேன் திருமூலர் சொன்ன அந்த அற்புதமான அந்த பிசிக்கல் ஸ்டேட்டஸ். இது அற்புதமான விளக்கங்கள் தோணுச்சு, அதனால நான் சொல்றேன். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ்ங்கிற தட்பவெப்ப சாரத்தை, அதுதான் சொல்றேன்ல, ஏரோனாட்டிக் டெக்னாலஜில நீங்க இருந்தாலும் இதை இவ்வளவு நுண்ணுணுக்கமாக நுட்பவியல் சாரத்துல தனி நுணுக்கமாக தருகின்ற ஒரு தருணத்தை மிஸ் பண்றதே. அதை நான் ரெக்கார்டிங் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களோட. அதுல இருக்கக்கூடிய ஏரோடைனமிக் அப்படின்னு சொல்லக்கூடியதான் வாசி. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. அந்த ஏரோடைனமிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசியத்துல நாட்டிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகசியத்தை நாம் மெக்கானிசமா பண்ணக்கூடிய விஷயங்கள் வேறு. அந்த வாசியில நம்ம லேண்டிங் அண்ட் ஹைஜாக் ஆகுறது, அதுக்கான ஃபியூவல் என்னமா ஃபில் பண்றோம், கிரையோஜெனிக் அது மெட்டீரியல்ஸ், இதெல்லாம் ஆர்டிக்கலா நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு என்னவாக இருக்கு, அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ என்கிற மரபாகிய ரகசியத்துக்கு உரமாகிய டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு இன்னைக்கு சொல்லும்போது, இதை விட ஒரு ஆய்வு திட்டத்தினுடைய மேலாண்மை, அந்த உயரிய ஆய்வறிக்கை யாராலும் தர முடியாது. ஸ்டாண்ட் வித் ஸ்டெபிளைசிங். அப்போ அதுல இருக்கக்கூடிய ஜெனரேட்டிங் ஃப்ரம் அந்த தெர்மோ டைனமிக், ஆட்டோ டைனமிக் அண்டுன்னு சொல்லக்கூடிய இயக்க நிலை, கைனடிக் பொட்டன்சியல் ஃபார்மேஷன்ல மிக அற்புதமாக ஏரோ மெச்சூர் ஃபீல்ட்ல நிறைய அப்படிங்கிற ஆர்மெச்சூர் அப்படின்னு சொன்னதை இன்ஃப்ரா ஆர்மெச்சூர் வரைக்கும் இங்க கொடுத்ததெல்லாம் உண்மையிலேயே இன் டெப்த் ஆஃப் பிஹெச்டி அண்டு பிஹெச்டி போகுது. அதையெல்லாம் தாண்டி as a reality of natures, as a quantum physics of quantum ultrasound, ultra light and ultra magnetism ரகசியத்தை, அந்த மேக்னிபிகேஷன்ங்கிற ரகசியத்தை, அண்டமும் பிண்டமுங்கிற உங்களுடைய புத்தகங்களை வாசித்து அதை என்னுடைய ஸ்லாங்ல எனக்கான புரிதல்ல நான் பேசுறேன்ல, அதுதான் உருப்பதம்ங்கிறது. இப்ப நீங்க கொடுத்த அந்த சொற்பதம், அருஞ்சொல் நிறையம், அதுல இருக்கக்கூடிய விளக்கங்கள் அப்படியே உங்களுடைய பிரதிபலிப்பா நான் வெளிப்படும் போது உண்மையிலேயே நான் அந்த சந்திரகாந்தம் என்பது சூரியகாந்தத்தை வெளிப்படுத்துகிற ரிஃப்ளெக்ஷன் அந்த மோட்டோவில் நான் இருக்கேன் அப்படின்னா இப்ப பேச வேண்டிய சூழல். அதுக்காக நான் சொல்றேன், எல்லோருக்கும் அது புரிஞ்சுக்கிறோம், படிங்க, அதுக்காக சொல்ல வரேன். மிக அற்புதமான விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் மற்றும் உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறப்படைய எப்பொழுதும் இறைவன் உங்களை பிரார்த்திக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன், பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறேன். மிக அற்புதமான கழிவு நீக்கும் தத்துவமும் உணவே மருந்து என்னும் அந்த கருவுரு திருநயத்தினுடைய உந்தங்கள், அந்த மருந்து என்று சொல்லப்படுகின்றதை மறு உந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆச்சரிய நோக்கில் கண்டவர்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில மறு என்றால் மறுத்தல் ஆகிய அருந்துதல் நயம் அப்படிங்கிற ரகசியத்தை, அந்த மறுத்தல் ஆகிய சாப்பிட்ட நயம், அது பிட்டு என்பதை நமக்கு சாகா கலைக்கு உயிர்ப்பித்து பசித்து புசிக்கின்ற ஒரு எழுத்து தான், அதுக்குள்ள அவ்வளவு ரகசியங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் உணர்ந்த பக்குவத்தோடு உங்களோடு பயணப்படுகின்ற அந்த காலங்கள் பொற்காலமாக ஆனந்தமயமான சித்தர்களுடைய பகிர்வுகளோடு உங்களோடு பயணிக்கின்ற காலங்கள் என்றென்றும் நினைவில் இருக்கக்கூடிய அந்த மாறாத ஜீவ பதங்கள், சித்தர்கள் அத்தர்களாக இருக்கக்கூடிய அனைத்து ரகசியங்களையும் ஒரு ஸ்டாண்ட் பை அப்படிங்கிற ரகசியத்துல அப்பர் ஸ்டாண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் மிடில் ஸ்டாண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பேக்கேஜ் நீங்க கொடுக்கறதெல்லாம் உலகிற்கு செய்கின்ற நத்தொண்டு ஐயா. நன்றி நன்றி அனைவருக்கும். நன்றி நன்றி நன்றிங்க சார். இதுதான் அப்பர் ஸ்டாண்ட், மிடில் ஸ்டாண்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், அது லோயர் ஸ்டாண்டு நம்ம சொல்றது. நாட்டுக்கு எப்படி வான்படை, தரைப்படை, கப்பற்படை, மேல இருக்கிற காற்றை கரைத்தால் ஏரோநாட்டிக்கல், இந்த மெட்டாபிசிக்ஸ் இதான் குவாண்டம் பிசிக்ஸ், மெட்டாபிசிக்ஸ் அண்ட் நியூட்டன் பிசிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. மெட்டாபிசிக்ஸ் என்பது 3 நிலைகளாக போகும், கேட்டபாலிசம், ஆனபாலிசம் அண்ட் மெட்டபாலிசம். மேல இருக்கிறது கேட்டையான், அயனியான், ஏரோநாட்டிக்கல். தரைப்படையில் தான் 3 இருக்கும், கேட்டபாலிசம், ஆனபாலிசம் அண்ட் மெட்டபாலிசம். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்ல என்ன இருக்குது, கப்பற்படை, நாட்டிக்கல் சயின்ஸ் என்பது கப்பற்படை, ஏரோநாட்டிக்கல் சயின்ஸ் என்பது வான்படை. தெர்மியானிக் எமிஷன் என்று சொல்லப்படுகின்ற சீபேக் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட் அண்ட் தாம்சன் எஃபெக்ட். வாட் இஸ் தெர்மியானிக் எமிஷன்?
A dissimilar metal heated up, electron will leave the place. அது விஞ்ஞானத்துக்கும் அல்ல மெஞ்ஞானத்துக்கும் இது நடந்து கொண்டிருக்கும். இதுதான் மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இந்த மெட்டபாலிசம் அப்படின்றது நம்ம உடம்புல இருக்கிற கார்போஹைட்ரேட் தான் மெட்டபாலிசமாக மாறும். அந்த கார்போஹைட்ரேட்டை கெடுப்பதற்கு தான் இவர்கள் 3 விஷயங்களை கையில் எடுத்தது. வெண்புரதம் என்று சொல்லப்படுகின்ற உப்பு, கொழுப்பு, இனிப்பு. இதுதான் உங்கள் உடல் மீதி இருக்கிற 9 எலிமெண்ட்டுகளாக மாற்றும். தான் 9 + 3 12 என்று நம்ம சொல்லுது. அதோடு வெளியே இருக்கின்ற முருகன் அறுசுவை சேரும் போதுதான் இந்த 3 உள்ளிருக்கும். சிவன், பார்வதி, விநாயகன். வெளியே இருக்கிற முருகன் இவன் தான் சிசுக்கு 6 நிலைகளாகவும் குழந்தைக்கு 6 மண்டலங்களாகவும் நோய் உற்றால் 6 படைகளாகவும் மாறும். இந்த விஷயத்தை தான் நான் முதல் புத்தகத்துல எழுதியிருந்தேன். இந்த அண்டபண்ட தத்துவம் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம உடம்புல யார் சிவன், யார் பார்வதி, யார் பஞ்சபூதமான விநாயகன், அதுக்கப்புறம் இது எல்லாம் இயங்கணும்னா ஓடு, உலகத்தை சுற்றி வா. இதுதான் ஜீவகாந்தம். உன் உடல் செய்கின்ற அந்த பருவநிலைகளும் சரி, இந்த தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். தரைப்படை எப்படி ஒரு நாட்டுக்கு முக்கியமோ அதே போல் நம்மளுடைய மண்படை தான் தரைப்படை. இந்த கழுத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் இருக்கிறது தான் தரைப்படை. கீழே இருக்கிறது கப்பற்படை. நாட்டிக்கல் சயின்ஸ், அதனால் கப்பற்படை. நாட்டுக்கும் உன் வீட்டுக்கும் சரி, உன் உடலுக்கும் சரி, இந்த 3 நிலைகள் தான் நம்மை வாழ வைக்கும், வழிவகுக்கும். மருந்து என்பது உந்து, அவ்வளவுதான். ஏன்னா மற்ற ஜீவராசிகள் இதெல்லாம் செய்யறது இல்லை. அதுங்களுக்கு புரிந்த விஞ்ஞானம் கூட நமக்கு விஞ்ஞானம் படித்த மனிதனுக்கு புரிவதில்லை. நம்ம உட்காந்து நிறைய தேடிட்டு இருக்கிறோம். இந்த குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னா என்ன, மெட்டாபிசிக்ஸ்னா என்ன, நியூட்டன் பிசிக்ஸ்னா என்ன. நம்ம நியூட்டன் பிசிக்ஸையே கொண்டு போய் குவாண்டம் பிசிக்ஸ்ல சேர்க்கிறோம். அதனாலதான் இங்கு வியாதிகள் உருவாக்கப்படுகிறது. அது தீர்க்கப்படாமல் நோய்களோடு வாழ்ந்து விட்டு இறந்து போகிறோம். அத விஷயம்தான் நான் சொல்றது. இங்கு மருத்துவம் என்பது எப்போது மகத்துவமாகும்? உன் உடல் தன் மகத்துவத்தை இழக்கும் போது மருத்துவம் மகத்துவம் பெறும். ஆனால் அதை எப்படி நாம் சரி செய்யணும், அதுதான் அதை நோக்கிதான் நம்ம பயணிக்கணுமே தவிர எந்த மருத்துவத்தையும் நான் கேலி செய்வதும் இல்லை. ஒரு காலத்துல இருந்துச்சு, தாறுமாறாக உளறி கொண்டிருந்தேன். கடைசி இந்த 3 வருடமாக தான் நாம ஏன் மற்றவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம இந்த மார்க்கெட்டிங் பண்ற கோடு பக்கத்துல இன்னொரு பெரிய கோடு போட்டோம்னா நமக்கு மகத்துவம் வந்துடும். இதான் 2 கோடுகள் தத்துவம் என்று சொல்றது. அதனாலதான் என் பயணம் என்பது என் இயல்பு வாழ்க்கையை இயக்க வாழ்க்கையாக மாற்றணும். பகலில் இயங்கு, இரவில் முடங்கு அப்படின்னு சொல்றது. உறக்கம் அப்படின்றது ஏன் ஒரு மருந்தாக சொன்னார்கள் அப்படின்னா, ஒரு காலத்துல நீங்க சூரிய கதிர்களுக்கு ஒரு மருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், லாக்டோகாலமைன். இந்த லாக்டோ அப்படின்றது லாக்டோஜன் அண்ட் கால்சியம் இருந்தால் லாக்டோகாலமைன் ஒரு காலத்துல கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு யாரும் வெயில்ல போறது இல்லை, இதெல்லாம் பண்றது இல்லைன்னு மெலாமைனா மாத்திட்டாங்க. உடம்பு அரிப்பு ஏற்பட்டால் ஏன் அரிக்கிறது, அதுக்கு லாக்டோகாலமைன் ஏன் போட்டோம், இப்போ அது ஏன் மெலாமைனாக மாறியது? ஏனால் இது 2ம் இணைந்தால் பகலில் உங்களுக்கு தோல் மெலோனின் சுரக்கும், இரவில் மெலோட்டின் சுரக்கும். இதனால்தான் தோலுக்கு கொடுத்தான் மெலாமைன்னு ஆங்கில மருத்துவன். அவன் அதை மாலிகுலா கொடுக்குறான், டைரக்டா கொடுக்குறான், தோல் வழியா தடவிக்கொண்டு. அரிப்பு தான் இந்த மருந்து தான் கொடுக்குறாங்க இப்பெல்லாம். ஸோ இந்த மெலாமைன் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது. மெலோட்டினும் மெலானினும் சேர்ந்தது தான். பகலில் உங்களுக்கு மெலானின், இரவில் உங்களுக்கு மெலோட்டின். இது 2ம் இருக்கணும். அப்பதான் உங்கள் உடம்பு தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும். கண் திறந்தால் உடல் உன் வேலையை பார்க்கும், கண் மூடினால் உடல் தன் வேலையை பார்க்கும். பகலில் கண்ணை திறந்து சம்பாதி, இரவில் கண்ணை மூடி செலவு செய். இது சொன்னா நான் வெளில கண்ணை மூடி செலவு பண்றான், அவன் செலவாளின்னு அப்படின்னு போயிட்டு இருக்கிறாங்க. சரி, அது புறத்தில் உள்ள புரியுதல் தான். இந்த புறநானூறு என்பது வேறு, அகநானூறு என்பது வேறு. ஸோ அகநானூரை நாம் சரி செய்தால் புறநானூறு தன்னால அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொன்னான். எங்கேயும் மனம் பிரம்மாஸ்மின்னு சொல்லவே இல்லை. அகம் என்றால் என்ன, அகத்தில் இருக்கிற உறுப்புகள் எப்படி அமைக்கப்பட்டது, அது எப்படி இயக்கப்பட்டது, அது எப்படி வடிவமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு தத்துவத்தை தான் ஹியூமன் அனாட்டமி. இது எப்படி இயங்குகிறது என்பது பிசியாலஜி. இது ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு மாதிரி மாறும்.
ஒருத்தர் கையை எப்படி ஆட்டுவாங்க, ஒருத்தர் கால் ஆட்டுவாங்க, ஒருத்தர் சைட்ல ஆட்டுவாங்க, ஒருத்தர் மேலே ஆட்டுவாங்க, ஒருத்தர் மேலே தூக்குவாங்க, ஒருத்தர் கீழே தூக்குவாங்க. ஆக மொத்தத்துல ஆணையும் பெண்ணையும் இழைக்கின்ற விஷயங்கள் எப்படி ஒரு குழந்தை ஒரு உயிர் உருவாகிறதோ, நீ 2 கையையும் காலையிலும் இணைத்து விட்டால் உன் உயிர் தக்க வைக்கப்படும். இந்த விஷயத்தான் நான் 8 வருஷமா சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நான் வாழ்ந்து காட்டியிருக்கிறேன். நான் சும்மா சிலபஸ் வச்சு எதுவுமே நான் பேசுறது கிடையாது. ஐ டிசைன்டு மை லைஃப் ஹவு டு லீட் அ பீஸ்ஃபுல் டெத். இதுதான் என்னுடைய தாரமன். நன்றி ஐயா. உங்களுடைய புகழுக்கு நான் தகுதி, நீங்கள் சொல்ற புகழுக்கு நான் தகுதி இல்லையோ எனக்கு தெரியாது. பட் நானும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டு போனேன் அப்படின்ற ஒரு பதிவை நான் பதிவு செய்து விட்டுக்கிறேன் ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. இது நிறைய அதான் பகிர்வது என்பது எல்லாரும் பேச்சாளராக வந்துட்டு போயிடுறாங்க. எல்லோருக்கும் ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் பை, ஏதாவது ஒரு நம்மளுடைய ஆல்டர்னேட்டிவ் ஒரு ஒரு மோனோபுள்ளியா அதுல வந்து சயின்ஸ்ல வந்து வந்துடுறாங்க. பட் இந்த ஹோல் சிலபஸும் வந்து இந்த ஹியூமன் அனாட்டமி அப்படின்னு வரும்போது எல்லாமே அந்த அணுநுணுக்கம் இங்க கணு நுணுக்கமாக தனு நுணுக்கத்தில் இருக்கிறது என்பதை இந்த குவாண்டம் பிசிக்ஸ்ல மட்டும்தான், மெட்டாபிசிக்ஸா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரகசியத்தை அற்புதமா உங்களை தவிர யாருனாலும் சொல்ல முடியாது. நான் நிறைய வாழ்த்து போதெல்லாம் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து நான் ஒரு கருவை கொடுத்த போது அதை திருவாக உருவாக அருவாக இருக்கக்கூடிய நான் விசுவபிள் அந்த கேப்பபிள் ரகசியங்கள்லாம் எனக்கு கேட்ச் ஆனதெல்லாம் நினைக்கும் போது மிக பெருமையா இருக்கு. அது ஒரு ஆத்ம பந்தம் நமக்குள்ள. இன்னும் நம்ம முகம் பார்க்கல, இன்னும் ஒரு பேச்சுலதான் நம்ம பந்தப்பட்டிருக்கோம். இதுதான் சோல் டு சுப்ரீம் சோல் கனெக்டட் டு த டெலிபதி. அதுல அற்புதமா நான் உங்களோட டிராவல் பண்ணும்போது நினைக்கும் போது பெருமையா இருக்கு. நன்றி நன்றியா. புகழாரமல்ல, இது புனிதமான மனித பயணத்துல வந்து புனிதமான ஒரு பக்குவ பந்தம். அந்த பந்தம் என்பது ஒரு இறைநிலைக்கு ஒப்பான ஒரு ரகசியம். இது வந்து எல்லோரும் தீர்க்க மர எல்லா உயிரும் இன்புற்றிருப்பதற்கு அந்த ரியாலிட்டியை விளக்குறோம் இல்லையா? அப்போ சிதாகாசம் சித்தகாசம் என்ற ரகசியத்தை நாம வந்து எவ்வளவு நுண்ணுணுக்கமா நுட்பவியல் சாரத்துல சித்தர்கள் கொடுத்தாங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பண்பு, இந்த இயல்பு நயம். அப்போ சித்த வேதம் என்பது எவ்வளவு உயர்ந்தது. சித்த வேதம்னா ஏதாவது அதை படிச்சேன் இதை படிச்சேன்னு அதை வாசி எதுவும் இல்லை. சித்த வேதம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான அந்த ரியாலிட்டியை வந்து ப்ரூஃப் பண்ண அந்த மணிமந்திர அவசரம். அது இவ்வளவு தூரம் நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆங்கில டெக்னாலஜி வேர்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய ஸ்லாங்கோட கலந்து பகிரும் போது அது நமக்கு கிடைக்க பெரிய பங்காக கருதுறோம். அதுல என்னுடைய பயணமும் எந்த குறையும் இல்லை. ஏனென்றால் நான் உரைப்பது அனைத்தும் மனோன்மணி காந்தாமணி ஆகிய சதாசிவ பிரம்மம் காட்டுகின்ற சிவமணியத்தை தான். அப்படின்னு உழைக்கும் போது எனக்கு சலனம் எதுவுமே வர்றதில்லை டவுட். இது வரைக்கும் இன்னும் ஆய்வுகள் ஏதாவது இருக்கா, இன்னும் சொல்லுங்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அப்படின்னா உங்களுடைய நிலையும் என்னையும் அது உங்களோடு உறவாடுகின்ற ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் போல நம்ம பயணிக்கிறோம். அகவையில் வேறுபட்டிருந்தாலும் அகத்தில் நாம் இருவரும் இணைந்திருக்கின்ற ஜீவ பதம் சத்திய விருத்தமாக இருக்கிறது. அது ரொம்ப பெருமையான விஷயங்க. நன்றி நன்றி நன்றிங்க சார். அதான் ஒருத்தர் கருத்தை பரிமாறத்துக் கொள்வது. சில என்னை சாந்தப்படுத்தியது உங்கள் உரை நிறைய நான் கேட்டிருப்பேன். இந்த மாதேஸ்வரம் காமேஸ்வரம், குற்றியடிகரம் குற்றியலகரம், பதம் பதார்த்தம், பகுபதம் பகாபதம், பட்சணம் பலகாரம், இது நோக்கி நான் ஒரு விஷயத்தை தேடும்போதுதான் உங்கள் உரைதான் எனது தூண்டியது. நான் இன்று சார்ந்த நிலையில் பேசுவதற்கு காரணம் நீங்களும் ஒரு காரணம் தான். எந்த நிலையிலும் தன்னிலை நம் மறக்காம நம் தத்துவத்தை சொல்லிவிட்டு போகணும். யாரிடையும் சர்ச்சை செய்வதோ இல்லை யாரையும் குறைத்து பேசுவதோ அதை பழக்கமே வச்சுக்க கூடாது. எனக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை உண்டு. ஆனா மற்றவர்களுக்கு வேண்டாம் என்று சொல்வதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது அரசியல் அமைப்பாக இருந்தாலும் சரி, மனித உரிமை சட்டமாக இருந்தாலும் சரி. நல்லது நடந்தா பயணித்து கொள். நாம் எதற்காக இங்கு போராடுகிறோம், வாழ்கிறோம்? ஒரு ஜான் வயிற்றுக்கும் ஒரு சின்ன 2 அங்குல காற்றுக்கும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை சீர்படுத்தி செழுமைப்படுத்தி வளப்படுத்தி பலப்படுத்தி நாம் மரணமில்லா பெருவாழ்வு, மரணத்தை பார்க்காமல் நாம் இந்த பூ உலகை விட்டை செல்ல வேண்டும் என்பதுதான். உறக்கத்தில் வந்த நாம் உறக்கத்திலே செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான்
உங்களுடைய அந்த வரை இந்த மாதேஸ்வரம் காமேஸ்வரம் பேசும்போது நிறைய பேர் உங்களை புரியலன்னு கிண்டல் பண்ணாங்க. ஆனா எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அது ஒரு எனக்கு வித்தாக விழுந்து என் மனதில் விழுந்து அது விருட்சமாக வளர்ந்து நிற்பதற்கு நீங்களும் ஒரு காரணம் ஐயா. அதுக்கு மிக்க மிக்க நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க ஐயா. இருக்கா? முடிச்சுக்கலாமா ஐயா? முடிச்சுக்கலாமா ஐயா? தாராளமா சார், கேள்வி இருந்தா கேட்கட்டும், இல்லை முடிச்சுக்கலாம், தப்பு இல்லை. நன்றிங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம முடிச்சுக்கலாம். சங்கீதா, உங்களுக்கு என்ன கேள்வி இருக்கா? இல்லைங்க ஐயா, ஐயா பேசுறது இப்பதான் நாங்களே கான்செப்ட் வந்து ஐயாவும் குமரேசன் ஐயாவுடைய உரையாடலும் இப்பதான் நாங்களே எல்லாம் கேட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா கொஸ்டின் கேட்கணும். நன்றி ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா, சிறப்பா எடுத்துக்கிட்டீங்க. நன்றிகள் ஐயா. இதே மாதிரி வேறு ஒரு தலைப்புல ஐயா வந்து சந்திப்போம். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிங்க ஐயா. ஓகே, நன்றிகள் ஐயா.